அடிப்படையான அமைப்பை பற்றி மக்களுக்கு சொல்கிறது. இது வந்து பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டில் வரும். இவர் மரபியல் துறையில், அவரும் அதில் ஸ்பெஷாலிட்டியாக இம்யூனாலஜி எடுத்திருக்காரு. நோய் எதிர்ப்பு சக்தியை மனித உடலுக்கு ஒரு மாபெரும் ஒரு அற்புதம். அது நம்மளை தற்காத்துக்குள்ள வாழ்வாதாரத்தில் நம்ம வாழ்வியலில் கடைசி வரைக்கும் நம்மளை வந்து காத்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியான ஒருத்தர்னா அரவிந்தன் தான். ஏன்னா அவருடைய ஆராய்ச்சியும் அதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது. பல விதமான ஆராய்ச்சி படைப்புகளை அவர் வந்து இந்த அறிவியல் தளத்தில் படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, மாணவர்கள் உருவாக்கியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் முடிச்சுட்டு தென் ஹி ஹட் கான் ஃபார் போஸ்ட் டாக்டரல் இன் யூஎஸ். அதையும் நல்லபடியாக பண்ணி இன்னைக்கு ஒரு பேராசிரியராக தரமணி வளாகத்தில் மரபியல் துறையில் இருக்காரு. அவருடைய ஆராய்ச்சி இன்னும் அதே நிகழ்வில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு இதில் அவர் மேலும் இதை வந்து அவருடைய ஆராய்ச்சி படைப்பு இந்த நோபல் ஆராய்ச்சியுடைய இந்த வருடத்திற்கான நோபல் படைப்பும் ஒன்று சேர்றதால அவர் ஒரு தகுதியான ஆளை இங்கே கூப்பிட்டுருக்காங்க. அவருடைய பேச்சு நம்ம கேட்கணும். அதை அவரை வரவேற்கிறேன். அதே சமயத்தில் இது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்கும்ன்றது நம்ம நன்றி. மிக்க நன்றி சார். திடீர்னு கூப்பிட்டு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்னும் நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நேரம் கருதி நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். லெட்ஸ் இன்வைட் டாக்டர் அரவிந்தன் சார் ஃபார் தி செஷன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்வு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் டாக்ஸ் கொடுத்துருந்தாலும் தமிழில் கொடுத்தது கிடையாது. எல்லாமே வந்துட்டு பியூர்லி இங்கிலீஷ் அண்ட் ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்குள்ளே தான். ஸோ அங்கே வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணும் அதெல்லாம் கிடையாது. அங்கே நான் பயப்பட வேண்டியதெல்லாம் வந்துட்டு தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா உடனே கண்டுபிடிச்சிருவாங்களே, அதில் கேள்வி கேட்பாங்களே, அதை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, ஐ ஹாவ் டு பி பொலிட்டிக்கலி ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தளங்களில் தான் இது வரைக்கும் நான் வந்துட்டு பயணிச்சிருக்கேன். அங்கே தான் நான் வந்துட்டு டாக்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில் வந்துட்டு டாக்டர் ரமேஷ் சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் அப்படின்றவங்க ஒரு ஐவரி கேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கக்கூடாது. நாங்கள் ஏதோ பைசா வாங்குகிறோம் கவர்மெண்ட் கிட்டேருந்து, நாங்கள் ஏதோ ரிசர்ச் பண்ணுறோம், நாங்கள் ஏதோ பப்ளிஷ் பண்ணுறோம். அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூடட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சயின்டிஸ்ட் அப்படின்றவங்க சொசைட்டிலேருந்து வரவங்க. அப்போது அந்த சொசைட்டிக்கு வி ஹவ் டு கிவ் இட் பேக், வி ஹவ் டு கோ அண்ட் இன்ட்ராக்ட் வித் தம், வி ஹவ் டு மோட்டிவேட். இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் சரியான தளம் அமையலை. ஸோ அந்த தளத்தை வந்துட்டு தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேறு தளங்கள் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. தமிழர்களுக்காக தமிழ் ஆராய்ச்சியில் செய்கிறவங்களுக்கு அந்த தமிழில் ஆராய்ச்சி ரிசல்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தளங்கள் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரத்துக்கு என்னுடைய அப்ரிசியேஷனை ஃபஸ்ட்டு நான் பதிவு பண்ணிக்கிறேன். And I sincerely give my thanks to the organizers for inviting me and giving me this opportunity. So without wasting much time, let me start with the presentation. ஸோ இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷனாக இருக்கிறதொட்டி என்னால் கம்ப்ளீட்டாக தமிழில் சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் தமிழில் சொல்கிறேன், மற்றதெல்லாம் it would be in English. So the title of the talk is Novel T-Rex, Past, Present and Future. ஏன் இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு வந்துட்டு இந்த பர்டிகுலர் செல் பாப்புலேஷன், அதாவது செல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அதில் வந்து இது வந்து இம்யூன் செல்ஸ், அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்ட ஒரு செல் பாப்புலேஷனை கண்டுபிடித்ததற்காக வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷிமான் சககுஷி, மேரி ப்ரௌன்ஸ்னோவ் அண்ட் ஃபெட்ரிக் ராம்ஸ்டெல், இந்த 3 ஆராய்ச்சியாளர்களை கொடுத்துருக்குறாங்க. நேற்றுக்கு தான் இது ரிலேட்டடாக ஸ்லைட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, ஆஃப்கோர்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன், பட் ஃபைனல் இது கொடுக்கும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லிங்க் கிடச்சிது எனக்கும். ஏன்னா இந்த மேரி ப்ரௌன்ஸ்னோவ் அப்படின்றவங்க வந்துட்டு சியாட்டலில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே சியாட்டல் இன்ஸ்டியூட்டில் 2012 நான் விசிட் பண்ணியிருக்கேன். அப்போ அதனுடைய பேர் வேறு, அது சிப்ரி அப்படின்னு சொல்லுவோம், சியாட்டல் பயோமெட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் அவங்க அங்கே இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், அந்த இடத்துல வந்துட்டு 6 மாதம் இருந்திருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, இன்றைக்கி வந்து அதுவும் அதே இம்யூனாலஜி ஒர்க் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ஸோ அந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஒருத்தவங்க நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது வந்து மட்டற்ற மகிழ்ச்சி கொடுக்குது.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்துட்டு நான் ஓவராலாக வாட் இஸ் இம்யூன் சிஸ்டம், வாட் ஆர் இம்யூன் ஆர்கன்ஸ், வாட் ஆர் இம்யூன் செல்ஸ், இந்த பேசிக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது என்னன்னு கூட தெரியாமல் நம்ம வந்துட்டு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே போனோன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் க்ரீக் அண்ட் லாட்டின். ஓகே, இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம தமிழர்களுக்கு வந்துட்டு மிக மிக பரிச்சயமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சித்த மருத்துவம் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே சித்த மருத்துவத்தில் பல மூலிகை மருந்துகள் அந்த இம்யூன் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. இதை வந்துட்டு எதிர்ப்பியல், நோய் எதிர்ப்பியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்கிறோம். இம்யூன் ரெஸ்பான்ஸ், இம்யூனிட்டி அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் எல்லாமே வருது. அப்போ அந்த இம்யூனிட்டினா என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான பல அரிய விஷயங்கள் வந்துட்டு சித்த மருத்துவத்தில் இருக்குது. இன்றைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த விஷயங்களே இம்யூனாலஜிஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் அந்த இம்யூன் சிஸ்டத்துடைய பவர் என்ன, அதை எப்படி ஹார்னஸ் பண்ணலாம், அதை வந்துட்டு எப்படி நம்ம இந்த சித்தா மருத்துவத்தினால மாடுலேட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் சித்த மருத்துவர்களுக்கு தெரியாது. ஸோ 2 பேரும் ஒரே ரூமில் இருக்காங்க, ஆனால் அந்த ரூம் இருட்டாக இருக்கிற தொட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு we have to break that wall between the சித்தா டாக்டர்ஸ் as well as the immunologists. ஏன் அதை நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி immunology has advanced so well, like we are getting so many Nobel prizes for discoveries in immunology. அந்த டிஸ்கவரிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி பர்டெய்னிங் டு மேஜர் டிசீசஸ். அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெக்சரில் வந்துட்டு இந்த டிஸ்கவரி வந்துட்டு டிசீசஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் ஹைலைட் பண்ண போகிறேன். அதில் குறைஞ்சது 6-7 டிசீசஸ் நான் ஹைலைட் பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கோப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் இன்ஃப்ளமேஷன் இன் திஸ் டிசீசஸ் கேரக்டரைஸ் பண்ணால் கூட இன்னி வரைக்கும் பல டிசீசஸ்க்கு மருந்து கிடையாது. அலோபதியில் மருந்து கிடையாது. ஸோ அந்த மெக்கானிசம் நமக்கு தெரியும், ஆனால் அங்கே மருந்து இல்லை. இங்கே வந்து மருந்துங்க குவிஞ்சு கிடக்குது, ஆனால் என்ன மருந்தை எந்த டிசீஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை, இந்த பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இந்த பாட்டில் நெக்கை நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா இது தமிழர், இந்தியர் அப்படின்ற தளத்தை தாண்டி உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்குமே ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்றது இந்தியாவிலையோ தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ மட்டும் இருக்க போகிறது கிடையாது. இது ஆல் த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்கும். அண்ட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் த எக்கானமி ஆஃப் அவர் கண்ட்ரி. ஓகே, so the immune system is a complex network of molecules, cells and organ systems that defend our body from infectious diseases. It detects and responds to pathogens like viruses, bacteria, fungi, protozoans, parasites as well as cancerous cells. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேம்பிட் தெரியும். அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேத்தோஜன்ஸ் நம்ம உடம்புல இருந்து புகுந்து டிசீஸ் கிரியேட் பண்ணக்கூடிய பேத்தோஜன்ஸ் எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டாகவும் அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சத்து இது பண்ணுறது தான் நம்ம இம்யூன் response. The immune system comprises of cells, tissues and organs which work in coordination and protect our body. ஸோ இந்த இம்யூன் சிஸ்டத்தை பொதுவாக நம்ம வந்து 2 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து innate immunity, இன்னொன்று adaptive immunity. இப்போ innate immunityனா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது இருக்கும். இப்போது நம்ம வீட்டுகளில் நான் வந்து அறிவியல் படிக்கும் போது பல நேரங்களில் நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜுன்னு சொல்லுவாங்க, நம்ம குடும்பங்கள்லேயே காலகாலமாக சொல்லப்பட்டு வழங்கக்கூடிய சில விஷயங்கள் அதோடு கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம குடும்பங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாய்ப்பால் வந்துட்டு குழந்தைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படி. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த பாலில் வந்து புரதசத்து இருக்குது, அந்த புரதசத்து அந்த குழந்தைக்கு தேவை அப்படின்னு. அது புரதசத்தும் இருக்குது, ஆனால் அந்த புரதசத்தை தாண்டி இந்த இம்யூன் ரிலேட்டடாக பல விஷயங்கள் அந்த தாய்ப்பாலில் இருக்குது. அந்த விஷயங்கள் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு மாட்டுக்கிட்டேருந்து, ஒரு பசுக்கிட்டேருந்து கிடைக்கிற பாலில் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு சயின்டிஃபிக்காகவே இட் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட், தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் அலர்ஜிஸ் அண்ட் ஆட்டோஇம்யூனிட்டி போன்ற பல விஷயங்கள் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்குது, ஆனால் மெக்கானிசம் தெரியாது. இன்றைக்கி நமக்கு அந்த மெக்கானிசம் தெரியும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தாய் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன் தாய்ப்பால் கொடுக்கணுன்னா, அந்த தாய்ப்பால் அப்படின்றது நான் சொல்கிற அந்த innate immunity அப்படின்ற அந்த ஒரு காம்பனண்ட்குள்ளே வரும். அதுதான் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா,
நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வெளியிலேருந்து வாங்கிக்கிறதுனா அது இது மாதிரி கிடையாது. அதாவது ஒரு வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணுது, நம்ம பாடி வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு போரை தொடுக்குது, அந்த வைரஸை எலிமினேட் பண்ணிடுது. அப்போது அதோடு அந்த கதை முடிஞ்சு போகிறதில்ல. அப்போது அந்த பாடி வந்து அதை ரிமெம்பர் பண்ணிக்குது, ஓஹோ லாஸ்ட் டைம் வந்து இந்த வைரஸ் வந்து நம்மக்கிட்ட வந்தது, ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த வைரஸ் வரும்பொழுது இது இன்னும் விகரஸாக நம்ம அட்டாக் பண்ணணும். அப்போது முதல் வாட்டி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது ஒருத்தருக்கு 10 நாள் ஆகுது அந்த குணமாகறதுக்கு அப்படின்னா, அடுத்த வாட்டி வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது 2 நாள் 3 நாள்லேயே குணமாயிடும். 3ஆவது வாட்டி அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த வைரஸ்னால் ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸே பண்ண முடியாது. பிஃபோர் இட் குட் ப்ரொடியூஸ் இன்ஃபெக்ஷன் இட் வில் கெட் எலிமினேட்டட். இதை மெமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்ற அந்த காம்பனண்ட்டோடைய சிறப்பு. அப்போது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா நம்மளோட இன்னேட் இம்யூனிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடாப்டிவ் இம்யூனிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்லைடில் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இம்யூன் சிஸ்டம் அப்படின்னாலே உடனே என்ன சொல்லுவாங்க, தைமஸு, போன் மேரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு லிம்ஃப் நோட்ஸு, ஸ்ப்ளீனு, இந்த 4 தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து பழைய கான்செப்ட். இன்றைக்கி இம்யூனாலஜி அட்வான்ஸ் ஆகிருக்கிற இந்த லெவலில் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமுமே ஒரு இம்யூன் சிஸ்டம் தான். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து தோல். அந்த தோலில் வந்து அவ்வளவு விதமான இம்யூன் செல்ஸ் இருக்குது, இம்யூன் மாலிகல்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நமக்கே தெரியாமல் நம்ம தோல் நம்மள வந்து படையெடுத்து வரக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸ் அப்படின்ற அந்த அந்நிய ஆர்கானிசம்ஸை கடந்து தோர் செஞ்சு நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேர்ன்ஸ் ஏற்படும் பொழுது அந்த தோல் வந்துட்டு எரிஞ்சு போகும்பொழுது அந்த பர்சன் வந்துட்டு ஆக்சுவலி தே டை ஆஃப் இன்ஃபெக்ஷன், நாட் பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் ஸ்கின். ஓகே, அதனால் இமீடியட்டாக நம்ம ஸ்க்ரீன் கிராஃப்டிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த தோல் அப்படின்றதே ஒரு இம்யூனாலஜிக்கல் ஆர்கன் தான். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய ஏர்வேஸ், லங்ஸ், அதுக்கு போகிற அந்த எபிதீலியம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்னர் லைனிங், அது ஃபுல்லாகவே இம்யூன் செல்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்டு பல்மனரி அசோசியேட்டட் இம்யூன் ஆர்கன். அடுத்தது நம்ம சாப்பிட்ற உணவு குழாய், அதுக்குள்ளே வந்து ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்குது, அதில் அவ்வளோ இம்யூன் செல்ஸ் இருக்குது. அப்போது நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளையும் அறியாமல் எவ்வளவோ பாக்டீரியா, எவ்வளவோ ஃபங்கை எல்லாத்தையும் சேர்த்து முழுங்குறோம். ஆனால் அது நம்மளை உடம்புக்கு எந்தவித கெடுதலையும் பண்ணுறதில்ல. ஏன்னா முதல்ல வந்துட்டு இதில் காமிச்சிருக்க மாதிரி அந்த ஸ்டமக், அதாவது வயிற்று பகுதியில் ஆசிட் செக்ரேட் ஆகுது, பல விஷயங்கள் அங்கே வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடுது, அங்கே வந்துட்டு கில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து அந்த உணவு குழாய்னு சொல்லப்படுகின்ற இன்டெஸ்டைன்ஸ்க்கு போகும்பொழுது அந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்குது, விச் இஸ் ப்ரொடெக்டிங் அவர் பாடி ஃப்ரம் ஆல் திஸ் பேத்தோஜன்ஸ். அப்போ நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் மட்டும் நம்ம பாடி எடுத்துக்குது, இந்த பேத்தோஜன்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிவிடும். அதுக்கு அடுத்தது ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம், அதாவது கிட்னியும் மலம், கிட்னி ரிலேட்டட் திங் இல்லையா. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூரின் வந்துட்டு இட் இஸ் ப்ரொடியூஸ் அண்ட் தென் கெட்டிங் செக்ரேட்டட், அந்த இடத்துலையும் பேத்தோஜெனிக் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது, இட் இஸ் ப்ரொடெக்டிங் அவர் பாடி ஃப்ரம் திஸ் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். ஸோ உடம்புல நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆர் நோய் எதிர்ப்பு இயல் அப்படின்னு, இயல்னா இம்யூனாலஜி, ஓகே, அந்த இது ரிலேட்டடான ஒரு காம்பனண்ட் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டியை ஃபர்தராக செல்லுலார் இம்யூனிட்டி அண்ட் ஹியூமரல் இம்யூனிட்டின்னு பிரிச்சுப்போம். ஏன் இந்த மாதிரி இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இதை பிரிக்கிறதே வந்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான். எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போடும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்காது. அதை வகைப்படுத்தி தொகைப்படுத்தும் பொழுது வி கெட் அ பெட்டர் பிக்சர். அதனால் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா இந்த இம்யூன் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகிருக்கிற செல்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறது. ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னா இந்த செல்ஸ் என்னென்னத்தை செக்ரீட் பண்ணுதோ அது வந்து நமக்கு எப்படி இம்யூன் பவர் கொடுக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ டெக்னிக்கலி யூ கேன் கிளாஸிஃபை த இம்யூன் சிஸ்டம் as innate cellular, adaptive cellular, innate humoral and adaptive humoral. ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் ப்ரிடாமினண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லுவோம். ப்ரைமரி ஆர்கன்ஸ் அப்படின்னா தைமஸ் அண்ட் போன் மேரோ. தைமஸ் அப்படின்றது இந்த நெஞ்சுக்குழி பகுதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஓகே, அது வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன ஆர்கன், பட் அது வந்து நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். ஏன்னா நம்ம உடம்புல T செல்ஸ் அப்படின்ற ஒரு இம்யூன் செல் இருக்குது. அந்த இம்யூன் செல்ஸ் தைமஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகும், வேறு எங்கேயும் அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அடுத்தது போன் மேரோ. போன் மேரோ அப்படின்றது எலும்பு மச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
அந்த இடத்துல தான் வந்து இந்த பி செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த பி செல்ஸுன்றோம், இதை டி செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு போர் வீரர்கள் மாதிரி. ஓகே, அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் வந்துட்டு 4 விதமான படைகள் இருந்ததாக சொல்லுவாங்க இல்லையா? குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை அப்படின்னு. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். இங்கே 4 படைகள் மட்டும் இல்லை, பலவிதமான படைகள் இங்கே உண்டு. ஓகே, டி செல்ஸ், பி செல்ஸ், மேக்ரோஃபாஜஸ் அப்படி ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஃபங்க்ஷன் உண்டு. ஸோ ஒரு ராஜா படையெடுத்து செல்கிறான் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு படை காம்பனண்ட், அவனுடைய காலாட்படையோ அவனுடைய குதிரைப்படையோ சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அந்த ராஜா அங்கே தோற்று போயிடுவான். அதே போல் தான் நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு இந்த படை வீரர்கள் எல்லாருமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஏதாவது ஒரு காம்பனண்ட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை அப்படின்னா இட் வில் ரிசல்ட் இன் த ஃபெயிலியர் ஆஃப் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, இது வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் அபவுட் த இன்னேட் இம்யூனிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னேட் இம்யூனிட்டியை 3 விதமாக பிரிப்போம். ஒன்று ஆர்கன்ஸ். அந்த ஆர்கன் அப்படின்னு வரும்போது ஃபிசிக்கல் பேரியர். ஃபிசிக்கல் பேரியர்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்கின்னு, எனிதிங் அசோசியேட்டட் வித் மியூக்கஸ், மியூக்கஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, மால்ட் அப்படின்னு சொல்லுவோம், மியூக்கஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. அதில் வந்து உங்களுடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்டு, பல்மனரி ட்ராக்ட்டு ஆஸ் வெல் அஸ் ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் ஃபுல்லாகவே கவர்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் பேரியர். செகண்ட் லெவலில் நான் சொன்ன மாதிரி இந்த காலாட்படைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேரியஸ் இம்யூன் செல்ஸ். ஸோ இங்கே வந்து 8 விதமான செல்ஸ் போட்டிருக்காங்க. ஐ எம் நாட் கோயிங் இன் டு த டீட்டெயில்ஸ் ஃபார் ஆல் தோஸ் திங். பட் இப்போ வந்து அது மோர் தென் 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் செல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த செல்ஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கோஆர்டினேட் பண்ணால் தான் நமக்கு ப்ராப்பர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். மூணாவதாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த செல்ஸ் எப்படி வந்துட்டு இந்த ஆக்ஷன் இது பண்ணுது. அப்போது ஒரு படை வீரர்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா? அது காலாட்படையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்மளுடைய யானைப்படையாக இருந்தாலும் சரி, வாள் வச்சுருப்பாங்க, ஈட்டி வச்சுருப்பாங்க, வேல் வச்சுருப்பாங்க. இந்த வாள், ஈட்டி, வேல் போன்ற விஷயங்கள் தான் 3வது காம்பனண்ட்டில் நாம் காமிக்கிறது. அது வந்து மாலிக்யூல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆயுதங்கள் இருந்தால் தான் இந்த செல்களால் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஆட்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யானை, குதிரை, தேர் போன்ற விஷயங்கள் தேவை. அதுதான் நம்மளுடைய ஆர்கன்ஸ், அந்த இது ஃபிசிக்கல் பேரியர் நான் சொல்கிறது. அடுத்தது அடாப்டிவ் இம்யூனிட்டி. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்துட்டு நம்ம பாடி வந்து கற்றுக்குது. அதாவது வேரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன்லேயும் இந்த பாடி வந்துட்டு இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இது வைரல் இன்ஃபெக்ஷன், இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இதை நான் இப்படி டீல் பண்ணணும், இதை நான் இப்படி டீல். ஏன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்காது. The immune response against a bacteria is very different from that of a fungi, which is very different from that of virus. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அந்த இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு கற்றுக்குது. ஓகே, இதை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இதை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்போது சில டிசீசஸ்க்கு நான் சொன்ன மாதிரி பி செல்ஸ் அப்படின்ற செல்ஸை தே ஆர் மோர் டாமினன்ட், தே ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். ஸோ அதை ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சில டிசீசஸ்க்கு வந்து டி செல்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, தே ஆர் மோர் டாமினன்ட். ஸோ டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் செல்லுலார் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா இம்யூன் ரெஸ்பான்ஸுமே ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இன்வால்வ் ஆகிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சிலதில் வந்துட்டு பி செல்ஸ் டாமினண்ட்டாக இருக்கும், சிலதில் டி செல்ஸ் டாமினண்ட்டாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். இந்த டி செல்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம போன் மேரோ, அதாவது எலும்பு மச்சை, அதில் ப்ரொடியூஸ் ஆன ஒரு லிம்போசைட் பாப்புலேஷன். அது தைமஸ் அப்படின்ற நம்மளுடைய ஹிருதயத்துக்கிட்ட இருக்கின்ற ஒரு ஆர்கனுக்குள்ளே போய் அங்கே இட் அண்டர்கோஸ் மெச்சுரேஷன். அதுக்கப்புறம் மெச்சூர் டி செல்ஸாக வெளியே வருது. ஸோ இந்த மெச்சூர் டி செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்குது. ஸோ பிளட்டு வந்து சர்க்குலேஷனில் இருக்கும்போது இந்த செல்ஸ் வந்து கண்டினியூஸ் சர்க்குலேஷனில் இருக்கும். ஸோ இந்த டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸை வந்துட்டு இந்த பரோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, போலீஸ் பரோல், அதை கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அது என்ன, ஒரு வேன் இருக்கும், அதில் வந்துட்டு போலீஸ்மேன் இருப்பாங்க, அவங்க கண்டினியூஸாக ரவுண்ட் போயிட்டே இருப்பாங்க. அதே வேலையை தான் இதுவும் செய்யுது. ஸோ இது கண்டினியூஸாக நம்ம பாடியில் சர்க்குலேட் ஆகி எந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ ஒரு கேன்சரஸ் செல் இருந்தாலோ இமீடியட்டாக டிடெக்ட் பண்ணி எலிமினேட் பண்ணும். ஸோ இது வந்து அந்த டி செல்ஸ் அப்படின்றது இந்த வைரஸஸை எப்படி டிடெக்ட் பண்ணுது. ஸோ வைரஸை எங்கே சொல்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் வெரி வெல் ஸ்டடிட். பட் இதே மெக்கானிசம் தான் பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஃபங்கை போன்ற விஷயங்களுக்கும் வரும். ஸோ அந்த வைரஸ் வந்து இன்னும் ஒரு செல் டைப், அதாவது ஏபிசின்னு சொல்லுவோம், ஆன்டிஜன் ப்ராசஸிங் அண்ட் ப்ரெசென்டிங் செல்ஸ் அப்படின்னு, அந்த செல்ஸ்க்குள்ளே போயிடும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டி செல்ஸோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக இதனால் வைரஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாது. அப்போது என்ன பண்ணணும்னா, இன்னும் ஒரு செல் பாப்புலேஷன் வந்து இங்கே இந்த இடத்துல வைரஸ் இருக்குது அப்படின்னு இதுக்கு காமிச்சு கொடுத்தா தான் இந்த டி செல் போய் அதை அட்டாக் பண்ணும்.
அந்த இன்னொன்று செல் பாப்புலேஷன் தான் ஏபிசி. அப்போ ஏபிசி இல்லைன்ற பட்சத்தில் T-cells cannot do their work. So when a virus enters into the cell, the virus is taken up by the APC, the antigens are first processed and then presented to the T-cells. Now the T-cells recognize the antigen in the context of MSC molecules, and that's how the T-cell immune response is generated. Okay, this is regulatory T-cells. So இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த regulatory T-cellsனா என்ன, why they are so important அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ T-cellsனாலே நான் இனிஷியலாக உங்களுக்கு சொன்ன மாதிரி they are the cells which continuously parole our body and protect us against infection. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணுன்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் ஹோமியோஸ்டாசிஸ், இம்யூன் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழில் கூட ஒரு இது இருக்குது இல்லையா, அதாவது அமிர்தமானாலும் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஆபத்தாக முடிச்சிடும். அதே போல் தான் இம்யூன் சிஸ்டமும். இப்போது இந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் a double-edged sword அப்படின்னு சொல்லுவோம். double-edged swordனு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் ஓவராக ஆக்டிவ் ஆச்சுனாலும் நமக்கு பிரச்சனை, அதனாலேயும் சில டிசீசஸ் வரும். இந்த இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட்டே ஆகாமல் ரொம்ப அண்டர் இது போயிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை, அது இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்லி அதுவும் ஒரு வகையான அப்போது நம்ம பாடி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் ஜாஸ்தியும் ஆகாமல் கம்மியும் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுது. அப்போது அதை வந்துட்டு இம்யூன் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இம்யூன் ஹோமியோஸ்டாசிஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லோரும் நார்மலாக இருக்கோம், நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, we are hale and healthy. ஆனால் இப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் ஏதோ ஒரு காரணத்தினால if it is not able to function properly, then it leads to immunodeficiency. அது ரிலேட்டடாக பல டிசீசஸ் வரும். அதே நேரத்தில் இந்த இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஓவர் ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் லீட் டு another set of diseases. That is also a major problem. Again நான் என்ன பண்ண போகிறேன், I am going to compare this one with the படை கான்செப்ட் which I introduced to you. இப்போது ராஜா வந்து ஒரு படை எடுத்து போகிறான். ஓகே, அங்கே வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் எதிரிக்கும் இந்த ராஜாவுக்கும் நடுவில் பயங்கரமாக சண்டை நடக்குது. ஓகே, இப்போது இந்த ராஜாவுடைய படையில் பழுதான வெஹிக்கிள்ஸோ இல்லை வெப்பன்ஸோ ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ராஜா தோற்று போயிடுவோம். ஓகே, இதுதான் வந்து இம்யூனோ டெஃபிஷியன்சி. ஆனால் இப்போ இந்த ராஜா வந்து எதிரி ராஜாவை ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்களுடைய வெறி அடங்கலை. ஓகே, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தட் இஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஓகே, இன்ஃப்ளமேஷன், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவுக்கு பாதகமாக தான் முடியும். ஏன்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அவங்களே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா திரும்பி யாரும் நாட்டுக்கு வரமாட்டாங்க, அந்த போர் ஃபீல்டுலேயே எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஒரு இதுவாக பார்க்கலாம். டூ லிட்டில் இஸ் பேட், டூ மச் இஸ் ஆல்சோ பேட். ஸோ இங்கே இந்த T-rex அப்படின்றது எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்ம கைமீறி போகும்பொழுது இந்த T-rex தான் நடுவில் வந்து ஓகே நீங்கள் ஓவர் டூ பண்ணக்கூடாது. இப்போ சில திரைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிப்பாங்க, ஆனால் நமக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். இன்னும் சில நடிகர்கள் நடிக்கிறது நமக்கு வெறுப்பு தான் வரும். ஏன் இவ்வளோ ஓவர் டூ பண்ணுறாங்க, இந்த சீனுக்கு இவ்வளோ ஆக்ஷன் தேவையே இல்லையே. நம்மளே சாதாரணமாக பேசும்போது என்ன, எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க கேட்குறோம் இல்லையா. ஸோ நம்மளே வந்துட்டு மனதளவில் வந்து வி ஆர் ஜட்ஜிங் பீப்புள். ஓகே, இது வரைக்கும் ஓகே, இதுக்கு மேலே போச்சுன்னா இது ஓவர் ஆக்டிங் அப்படின்ட்டு. அதே தான் இம்யூன் சிஸ்டத்துக்கும். அப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் சில நேரங்களில் அதனுடைய வரன்முறை, அதனுடைய லிமிட் தெரியாமல் அது ஓவர் டூ பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி இட் கேன் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்போது அது ஓவர் டூ பண்ணாமல் தடுக்கிறது தான் இந்த செல்ஸ். ஸோ அதனால தான் இந்த செல்லை டிஸ்கவர் பண்ணவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன், வரலாறு, எந்த காலகட்டத்தில் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ரெகுலேட்டரி T cells ஸ்டார்டட் கம்மிங் அப் ஃப்ரம் early 90s. ஆனால் ஒரு முத்தாய்ப்பான விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மானுமெண்டல் பேப்பர், அந்த மாதிரி ஒன்று பப்ளிஷ் ஆனது 1995. அதை பப்ளிஷ் பண்ணது ஒரு ஜப்பனீஸ் இம்யூனாலஜிஸ்ட். அதனால தான் அவருடைய ஒர்க்குக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் வந்துட்டு ஜப்பானில் இந்த ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாரு. சைமல்டேனியஸாக 2 scientists in US ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் த சேம் ஆஸ்பெக்ட். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா இவருடைய டிஸ்கவரியும் அவங்களுடைய டிஸ்கவரியும் லிங்க் ஆகிடுது. அப்போது இவர் கேட்கின்ற அந்த ஒரு கேள்விக்கு அவங்கக்கிட்ட விடை இருக்குது, அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு இவர்கிட்ட விதை இருக்குது. அதுதான் பியூட்டி ஆஃப் சயின்ஸ், அறிவியல். அப்போது எனக்கு யார் என்னன்னே தெரியாது, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில், ஆஃப்ரிக்கா ஒரு மூலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார்.
நான் வந்து ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் ஒரு அளவுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும். அப்போது அந்த ரிசர்ச் ப்ராப்ளத்தில் ஃபுல்லாக அதான் நான் சொல்கிறது ஜெனுவின் ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜில் ஐ ஐடென்டிஃபை எ கொஷின். நான் சொல்கிறேன் இந்த கொஷனில் நான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த கொஷனுக்கு இது ஆன்சர் கிடச்சிடுச்சு. ஆனால் இந்த கொஷனுக்கு ஆன்சர் நான் கொடுக்கும் பொழுது எனக்கு புதுசாக ஒரு கொஷின் வந்திருக்கு. இந்த கொஷனை என்னால் ஆன்சர் பண்ண முடியாது டியூ டு ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். ஒன்று எனக்கு வயசாகி போயிருக்கலாம், நான் ரிட்டையர் ஆகிருக்கலாம், எனக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கலாம், ஸோ மெனி திங். ஆனால் இது பப்ளிக் ஃபோரத்தில் இருக்கிற தொட்டு ஆஃப்ரிக்காவில் ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவர் இதை படிப்பார். பரவாயில்லையே, இவர் என்னவோ பண்ணியிருக்காரு, இதெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு கேள்வியோடு இவர் முடிச்சிருக்காரு. அப்போது இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கேள்வியை நான் என்னுடைய ரிசர்ச் கொஷனாக எடுத்துக்கிறேன். இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா நான் இவ்வளோ வருஷம் பண்ணிட்டு வந்த அந்த ரிசர்ச் லீனியே இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே சென்னையிலேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ தட் இஸ் வை வி சே சயின்ஸ் ஹஸ் நோ பவுண்ட்ரிஸ், சயின்ஸ் ஹஸ் நோ லைக் கண்ட்ரி பவுண்ட்ரிஸ் சம்திங், இட் இஸ் யூனிவர்சல். அண்ட் அவர் வந்துட்டு என்னோடய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறாருன்னா நான் வந்து அங்கே ஆசையப்பட மாட்டேன், அங்கே வந்து பொறாமப்பட மாட்டேன். ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். பார், எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் நம்ம ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணி நம்ம பேப்பர்ஸ் அவங்க கோட் பண்ணுறாங்க பார் அப்படின்ட்டு அவருக்கு நான் வந்து ஒரு பாராட்டு மெயில் தான் எழுதுவேன். தேங்க்ஸ் ஃபார் கோட்டிங் மை பேப்பர், லைக் வி ஹவ் ஃபவுண்ட். அண்ட் முடிஞ்சதுன்னா நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், ஆர் முடிஞ்சதுன்னா நான் கொலாபரேட் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சயின்ஸ். ஸோ சேம் ஹேப்பன்ட் இன் this noble discovery. Okay, somebody started the work in Japan and then they came up with a monumental paper in 1995. Some other persons who are working on the genetic aspects continued the work, and in 2001 they published another paper, and these two papers totally solved the puzzle associated with regulation in immunology. Okay, so the discovery of Tregs was a major breakthrough in immunology recognized by 2025 Nobel Prize in Physiology and Medicine. In 1995, Shimon Sakaguchi, and the first scientist on our and colleagues identified a unique subset of CD4 T cells marked by the surface expression of CD25 that played a crucial role in immune tolerance. These cells could suppress autoimmune responses and maintain immune homeostasis, preventing the immune system from attacking the body's own tissue. இதான் நான் சொன்னது என்னன்னா, ஒரே படைக்குள்ள படை வீரர்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே அந்த படையை டெஸ்ட்ராய் பண்ணுறது. That is what is called as autoimmunity. Tregs are primarily identified by the expression of CD4 and CD25 surface expression. The critical and more specific markers of Treg is FOXP3, transcription factor which is expressed inside the cells. The combination of high CD25 which is a IL-2 receptor alpha chain, CD4 and FOX3 expression distinguishes Tregs from other T cells. ஸோ இப்போ வந்து அவர் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படின்ற அந்த கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே மைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் எங்களுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாவம் வாயில்லா ஜீவன்களெல்லாம் கொலை பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்க, உங்கள் கேரியர் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்காக இவ்வளோ அனிமல்ஸை வந்துட்டு இது பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆஸ் எ சயின்டிஸ்ட் வி ஹாவ் டு லைக் கோ டு ஆல் திஸ் கிரில். ஓகே, எங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் எந்தவித பகையும் கிடையாது. ஸோ அதை முதல்லையே நான் சொல்லிடுறேன், வி ஆல் லவ் அனிமல்ஸ். But we have to do all these things only for the benefit of the society and nation, not because of personal animosity against any animals. Okay, so சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அனிமல்ஸில் தான் பண்ண முடியும், ஹியூமன்ஸில் நம்ம பண்ண முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூபார்ன் மைஸ், அதாவது எலியை எடுக்கிறாரு. நான் தைமஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அந்த அனிமலில் வந்துட்டு T cells அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த அனிமலை வளர்க்கும்பொழுது கொஞ்ச நாள்லேயே அந்த அனிமல் வந்துட்டு பயங்கரமாக சிக்காயிட்டு அந்த அனிமல் இறந்து போயிடுது. ஓகே, அப்போ என்னென்னா அந்த ஆர்கன் வந்து அந்த அனிமலுடைய சர்வைவலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு, ஹெல்த்தியாக இருக்கிற இன்னொன்று அனிமல் எடுக்கிறார். அந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து இந்த செல்ஸ் எல்லாம் பியூரிஃபை பண்ணி அதை வந்துட்டு அந்த தைமஸ் ரிமூவ் பண்ண அனிமல்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்ஜெக்ட் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ஜெக்ட் பண்ண அனிமல்ஸ் எல்லாம் நல்லா சர்வைவ் ஆகிடுது, அவங்களுக்கு எந்த விதமான நோய் அறிகுறியும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தைமஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த செல்ஸை வந்து ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது வந்து நாங்கள் டெக்னிக்கலாக அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பலவிதமான நோய் அறிகுறிகளை வந்துட்டு நோயை வந்துட்டு நம்மளால் வந்து எதிர்க்க முடியும். இன்ஃபேக்ட் நோயை வந்துட்டு தீர்க்கவும் முடியும். இட் இஸ் அ தெரப்பி. ஓகே, இம்யூன் தெரப்பி. ஸோ அந்த பேசிக் பிரின்சிபலை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இதை வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவோம். அப்போது அதுக்கு அடுத்தது இதுதான் ரிசர்ச் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் அவர் என்ன கேட்குறாருன்னா, சரி இந்த செல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அனிமல்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அந்த அனிமல்ஸ் வந்து பழிச்சிக்குது இல்லையா, இந்த செல்ஸில் எந்த மாதிரியான செல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்,
why they are important, how they are important, என்னென்ன அந்த டிசீஸ் கண்டிஷன் இருந்ததோ அதெல்லாம் இது எப்படி வந்து சால்வ் பண்ணுது. இப்படி தான் அவருடைய ரிசர்ச் கேரியர் வந்து ஆரம்பிக்குது. நாட் ரிசர்ச் கேரியர் ஆரம்பிக்குது. திஸ் இஸ் ஹவு ஹி டெவலப்ட் திஸ் ரிசர்ச் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்படி அவர் பண்ணும்பொழுது தான் என்ன பண்ணுறாருனா, ஹி ஐடென்டிஃபைடு யூனிக் செல் பாப்புலேஷன் விச் இஸ் கான்ஸ்டிடியூட்டிவ்லி எக்ஸ்பிரஸிங் ஹை லெவல்ஸ் ஆஃப் CD25 and then he says this is the cells which are actually preventing. ஏன்னா அந்த ஹோல் செல்ஸ்லேருந்து இந்த பர்டிகுலர் செல்ஸ் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிஃபரல் பிளட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% 2% தான் இருக்கும் இந்த செல்ஸ். இது வந்து ஒரு மேஜர் செல் பாப்புலேஷன் கிடையாது. ஆனால் அந்த 1% 2% செல்ஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து பல டிசீசஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இவரும் அதே தான் கண்டுபிடிச்சார். ஸோ இட்ஸ் எ வெரி மைனர் பாப்புலேஷன், பட் அந்த பர்டிகுலர் செல்ஸை மட்டும் பியூரிஃபை பண்ணி நீங்கள் கொடுத்தா கூட இட் இஸ் ஏபிள் டு சால்வ் ஸோ மச் ஆஃப் டிசீஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் செட் ஆஃப் ரிசர்ச் டன் பை த ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட். இப்போது இந்த அமெரிக்கன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஹூ காட் த நோபல் ப்ரைஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தே ஆர் ஜெனட்டிசிஸ்ட் லைக் மீ. ஐ எம் அன் இம்யூனோஜெனட்டிசிஸ்ட். எனக்கு வந்து 2 விதமான ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து மரபியல், இன்னொன்று வந்துட்டு நோய் எதிர்ப்பியல். இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி தான் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மரபியல் ரீதியாக ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் ஆஃப் மைஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் வந்துட்டு காலப்போக்கில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக இட் டெவலப்ஸ் எ டிசீஸ் அண்ட் தென் இட் டைஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெயினை வந்து அவங்க ஸ்க்ரஃபி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போது இந்த ஸ்ட்ரெயின் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மைஸாக இருக்கிறதொட்டு நீங்கள் வந்து மரபியல் ரீதியாக அதனுடைய ஜீனோம் வரைக்கும் போய் எந்த பர்டிகுலர் ஜீன் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை பண்ணும்பொழுது தி ஐடென்டிஃபைடு ஜீன்ஸ் கால்ட் FOXP3. இப்படி தான் அந்த FOXP3 அப்படின்ற அந்த ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு அந்த ஜீன் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஜீன் அப்படின்றது மரபணு. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செல் பாப்புலேஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களே இது எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அந்த செல் பாப்புலேஷன் எங்கேருந்து வருதுன்னா இந்த ஜீனோடைய ஆக்டிவிட்டினால தான் வருது. ஸோ அந்த ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் Treg டெவலப்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க தான். ஸோ இங்கே இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியும் எப்படி வந்து இந்த Tregs அப்படின்றது வந்து அதனுடைய ஆக்ஷனை வந்துட்டு இது பண்ணுதுன்றது. இப்போ நடுவில் இருக்கிற அந்த ஒரு செல் இருக்குது இல்லைங்களா, அந்த செல்லு தான் வந்துட்டு Treg. ஓகே, லைட் ப்ளூ கலரில் இருக்கிறது. அண்ட் அந்த டார்க் ப்ளூவில் இருக்கிறது APC, ரெட்டில் இருக்கிறது வந்துட்டு ஆக்டிவேட்டட் T cells. So regulatory T cells, formerly known as suppressor T cells, are subpopulation of T cells that modulate immune system, maintain tolerance to self-antigens and prevent autoimmune disease. They generally downregulate induction of proliferation of effector T cells. They express CD4, CD25 and FOXP3. Regulatory T cells are involved in shutting down the immune response after they have successfully eliminated invading organism and also in preventing immunity. ஸோ இதுதான் FOXP டிஸ்கஷன். ஸோ இந்த FOXP அப்படின்றது வந்து இட் இஸ் அ ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் இன் த நியூக்ளியஸ். இட்ஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த FOXP அப்படின்றது ஒன்று இருந்தால் தான் அந்த செல் பாப்புலேஷன் டெவலப்பே ஆகும். ஸோ நேச்சுரலி அக்கரிங் Tregs specifically express the transcription factor FOXP3, member of the forked winged helix family of transcription factor. FOXP3 is a master regulator of Treg development and function. FOXP3 gene was first identified as a defective gene in the mouse strain Scruffi. The Scruffi is a X-linked recessive mutant that is lethal in hemizygous male within a month after birth, exhibiting hyperactivation of CD4 positive T cell and overproduction of pro-inflammatory cytokine. The mutation of the human gene. So இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எலியை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, எலிக்கும் ஹியூமனுக்கும் மரபியல் ரீதியாக அவ்வளவு தொடர்புகள் இருக்குது. Most of the genes which are present in the mice are also conserved in human. ஸோ என்ன ஆகுனா, இப்போ மைஸில் நீங்கள் ஒரு ஜெனட்டிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஒரு ஜீன் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா, அந்த ஜீன் வந்துட்டு ஹியூமனில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்மளால் படிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஹியூமனில் நீங்கள் ஒரு ஜீன் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா, அது மைஸில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஜீனை ஐடென்டிஃபை பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ஜீனோமில் இந்த ஜீன் இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ ஹியூமன் ஜீனோம்லேயும் இந்த ஜீன் இருக்குது, மனிதர்களுக்கும் இந்த ஜீன் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த மைஸில் என்னென்ன மாதிரியான டிசீஸ் கண்டிஷன் பார்க்குறாங்களோ அதே மாதிரியான டிசீஸ் கண்டிஷன் ஹியூமனில் இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே சில இண்டிவிஜுவல்ஸ் சில பேருக்கு வந்து அந்த டிசீஸ் கண்டிஷன் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இண்டிவிஜுவல்ஸ் கிட்டேருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜீனை ஸ்டடி பண்ணும்போது மைஸில் என்ன விதமான ப்ராப்ளம் அந்த ஜீனில் இருந்ததோ அதை மியூட்டேஷன் நம்ம சொல்லுவோம். அதே மியூட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் ஹியூமன்ஸ்லேயும் இருந்தது.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு மைஸ் மாடல் இருக்குது, அதே மைஸ் மாடலுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு ஒரு ஹியூமன் டிசீஸும் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே அந்த காசிட்டிவ் ஆர்கானிசம், அந்த காசிட்டிவ் ஃபேக்டர், அந்த ஜீன் அப்படின்றது நமக்கு தெரியும் பொழுது இட் கிவ்ஸ் அஸ் அ ஹேண்டில் வேர் வி கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் த தெரப்பி ஃபார் திஸ் பர்டிகுலர் டிசீஸ். ஸோ இந்த Treg அப்படின்றது நான் சொல்லிட்டேன், எப்படி அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன மாதிரி ஆக்டிவேஷன், எப்படி வந்துட்டு அதை டிஸ்கவர் பண்ணாங்க, என்ன ஆக்ஷன், அதனுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ Tregsையும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இம்யூனாலஜி மட்டும் இல்லை, இன் எனி ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி நீங்கள் போனீங்கனாலும் எவ்ரிவேர் பீப்புள் வில் கிளாஸிஃபை திங்ஸ். அதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான மெயின் ரீசனு அதை இன்னும் நம்ம டீப்பராக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ Tregs are classified into natural Tregs which are present in the thymus, and then they can also be induced in the peripheral organs which are called as peripheral Tregs. Both natural Tregs and iTregs must achieve a fine balance between maintaining peripheral tolerance by suppressing potential autoimmune responses while also controlling response to infections. ஸோ இதுதான் வந்து அந்த Treg அப்படின்றது எப்படி ஜெனரேட் ஆகுது தைமஸில் அண்ட் பெரிஃபரியில் அப்படின்றத இது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த FOXP3 நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது Tregகாகவே மாறுது. ஸோ அந்த FOXP3 அப்படின்னு அந்த ஒரு ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா அது Treg மாறவே முடியாது. ஸோ இது வந்து இந்த Treg அப்படின்றது எப்படி வந்துட்டு இட் இஸ் பிரிங்கிங் அபவுட் இஸ் ஆக்ஷன் அப்படின்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி Tregs கேன் டூ டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒன்று வந்து இட் ஃபார்ம்ஸ் எ கிளஸ்டர் வித் அன் ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் அஸ் வெல் அஸ் ஆக்டிவேட்டட் T cell. அது வந்து டைரெக்டாக ஆக்டிவேட்டட் T cellஸையும் வந்துட்டு சப்ரஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த மெக்கானிசம். அதே மாதிரி அந்த APC நான் சொன்னேன் இல்லையா, யூ நீட் அன் ஹெல்பிங் செல் ஃபார் த T cells டு ஒர்க். அந்த ஏபிசியும் இட் கேன் சப்ரஸ். ஸோ இட் ஹேஸ் அ டூயல் பவர். இதையும் சப்ரஸ் பண்ணும், அதையும் சப்ரஸ் பண்ணும். தட் இஸ் வை இட் இஸ் வெரி வெரி போட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அந்த Treg அப்படின்றது எப்படி வந்துட்டு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்லுலார் சப்ரஷன், இம்யூன் சப்ரஷன் எடுத்துகிட்டு வருது அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து we are coming to the more interesting part of the talk where we are going to talk about what is the role of the Tregs pertaining to diseases. Because நம்ம எல்லாருக்குமே ஃபைனலி at the end of the day any research இது வந்து நம்ம சொசைட்டிக்கு எப்படி பெனிஃபிட் பண்ண போகுது, பேஷண்ட்ஸுக்கு எப்படி பெனிஃபிட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 டிஃப்ரெண்ட் டிசீஸ் கண்டிஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷன்லேயும் இந்த Treg வந்துட்டு எப்படி வந்துட்டு டிஸ்ரெகுலேட் ஆகுது, அதை ரெக்டிஃபை பண்ணுறது மூலமாக நம்ம எப்படி வந்து ஒரு தெரப்பி கொடுக்கலாம், அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ Tregs maintain immune homeostasis by suppressing excessive immune response. When the number or function is altered, it contributes to a wide range of diseases ranging from autoimmunity to cancer. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம உடம்புல ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு நுணுக்கத்துலேயும் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற விஷயம் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு டிசீஸ் இல்லை, இட் கேன் ப்ரொடியூஸ் எ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ். அந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து நீங்கள் ஒரே பக்கெட்டில் போடவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலது வந்து இம்யூனோடெஃபிஷியன்சி, சிலது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, சிலது வந்து கேன்சர், சிலது வந்து சசப்டிபிலிட்டி டு இன்ஃபெக்ஷன் டிசீஸஸ். அப்படி பலவிதமான டிசீசஸை வந்துட்டு நம்ம பாடிக்கு, அதாவது வாட் இட் வில் ஹேப்பன்னா, நம்ம பாடி வந்து இட் வில் லிட்டரலி ஓப்பன் அப் த டோர் ஃபார் ஆல் த டிசீசஸ் டு என்டர். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்றதுக்கு அதீதமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் இந்த ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆனால் கூட அந்த டியூ ரெக்கக்னிஷன் ஃபார் இம்யூனாலஜி, நோய் எதிர்ப்பு சக்தி இயல் அப்படின்றதுக்கு கிடைக்கவே இல்லை. எப்போ வந்து அந்த இம்யூனாலஜிக்கான அந்த டியூ ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து செல்ஸ் வந்து மீடியேட் பண்ணுது. அந்த செல்ஸ் வந்து டெப்ளீட் ஆகும்போது நம்ம பாடி பிகம்ஸ் மோர் சசப்டபிள் டு இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே வந்து லைம்லைட்டுக்கு வந்தது HIV, எய்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டிசீசஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் உலகளவில் கூட, ஏன்னா நம்ம உடம்புல வந்து பல சிஸ்டம் இருக்குது, மஸ்குலர் சிஸ்டம் இருக்குது, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. அப்போது ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு மட்டும் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா, அந்த HIV அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது இந்த HIV வைரஸ்னால் காம்ப்ரமைஸ் ஆகும்பொழுது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது. அண்ட் அவங்கள காப்பாற்றவே முடியல இல்லையா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தே டை. ஓகே, ஸோ ஆல் திஸ் கேம் இன் டு த பிக்சர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் HIV. ஸோ இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ் ஹவ் அடாப்ட். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் டீல் பண்ண போகிறது இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ் தான். அதில் வந்துட்டு ஒரு பாக்டீரியல், ஒரு வைரல் அண்ட் ஒரு பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ் ஹவ் டெவலப்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓவர் லாங் எவல்யூஷனரி பீரியட்
for surviving within the host to assure transmission. Among the many strategies infectious organism employ, exploiting the regulatory T cell compartment is one of the most effective strategy. Tregs are double-edged swords in infectious diseases. They protect tissues from extensive inflammation but can also shelter pathogens. Okay, so இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மேஜர் டிசீசஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஹெச்ஐவி, டியூபர்குலோசிஸ் காசநோய், அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ், பிஎன்சி, லைஷ்மேனியாசிஸ் அண்ட் மலேரியா. இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்ட டிசீஸு தான். இந்த எல்லா டிசீசஸ்லையுமே இந்த Treg அப்படின்றது இட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நீங்கள் ஹெச்ஐவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஐவி வைரஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்ட்ராய் த CD4 பாசிட்டிவ் T cells. அப்போது எல்லா CD4 பாசிட்டிவ் T cells போகும்பொழுது Tregsம் வந்துட்டு காணாமல் போயிடும். தே வில் ஆல்சோ பி டிஸ்ட்ராய்ட். ஸோ அதனால தான் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸில் யூ சி ஸோ மச் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், அந்த ஹை ஃபீவரு, பாடி பெயின், ஹெட் ஏக் அண்ட் ஸோ மெனி அதர் திங்ஸ் விச் ஆர் அசோசியேட்டட். இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த Treg டெப்ளிஷன். அதே மாதிரி டியூபர்குலோசிஸ். ஓகே, இப்போ இந்த டியூபர்குலோசிஸில் என்ன ப்ராப்ளம்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் எ double-edged sword. இப்போது அந்த மைக்கோபாக்டீரியம் அப்படின்ற அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா இட் வில் ட்ரை டு ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் Tregs. ஏன்னு கேட்டால் அது வந்து இட் வில் டேம்பன் த இம்யூனிட்டி. ஸோ அந்த பாக்டீரியா வந்து ஹாப்பியாக இட் கேன் சர்வைவ் இன்சைட் த பாடி. நம்ம பாடி வந்து இட் வில் ட்ரை டு ரெடியூஸ் த Tregs. ஓகே, ஸோ இந்த டசல் பிட்வீன் த பாக்டீரியா அண்ட் த பாடி வந்து Treg லெவலில் நடக்கும். ஸோ டூ மச் ஆஃப் Tregs வந்துட்டு இட் வில் சப்ரஸ் த இம்யூனிட்டி அகைன்ஸ்ட் TB. Too little of Treg வந்து it will also be pathogenic, it will also be harmful. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து it will induce inflammation. So extensive inflammation will occur. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அன்ட்ரீட்டட் TB பேஷண்ட்ஸில் உங்கள் காஃப் பண்ணும்போது அந்த பிளட் வர்றது, அது இதெல்லாம் கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஓகே, அது எல்லாமே வந்து இட் குட் பி பிகாஸ் ஆஃப் டூ லிட்டில் ஆஃப் Tregs. அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ், த லிவர் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அங்கேயும் வந்துட்டு if the Treg population gets depleted, automatically tremendous amount of inflammation, liver gets damaged. Then leishmaniasis and malaria, and the malarial parasites லையும் the parasite uses the Treg population to dampen immunity. So too much of Tregs, automatically the parasite will have a upper hand. தெரப்பியூட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அகெயின் கோவிட் முதற்கொண்டு, டிபி முதற்கொண்டு, ஹெச்ஐவி முதற்கொண்டு இந்த இம்யூன் பவரை ஹார்னஸ் பண்ணி நம்மளால் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சயின்டிஸ்ட் பல காலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் இதில் நான் சொன்ன மாதிரி எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நேர்கோட்டில் அப்படி மெயின்டைன் பண்ணணும். அது கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை, கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை. இப்போது நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஒரு ஏஜென்ட்டை அனுப்பி அந்த இம்யூன் சிஸ்டத்தை மாடுலேட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இந்த லைனில் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? சரி, நம்ம சாப்பாடே எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ஜாஸ்தி சாப்பிட்றோம், ஒரு நாள் கம்மியாக சாப்பிட்றோம், அதையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது நமக்குள்ளே அனுப்பக்கூடிய அந்த மருந்து பொருள் அப்படின்றது இந்த இம்யூன் சிஸ்டத்தை பர்ஃபெக்டாக அப்படி ஒரு லைனில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில இம்யூன் ஏஜென்ட்ஸ் அனுப்புனீங்கன்னா சில டைம் ஓவராக பூஸ்ட் பண்ணி விட்டுடும், இட் வில் ரிசல்ட் இன் ப்ராப்ளம். சப்ரஸ் பண்ணுறதுக்கு சில ஏஜென்ட்ஸ் ஆர் சில மருந்துக்களை அனுப்புனீங்கன்னா கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ஜீரோக்கு எடுத்துகிட்டு வந்துடும். தட் வில் ஆல்சோ பி எ ப்ராப்ளம். ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டீராய்ட்ஸ் பற்றிலாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸ்டீராய்ட்ஸோடைய சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங். ஸ்டீராய்ட்ஸ்க்கு பல ஆக்ஷன் இருக்குது. அதில் ஒரு மேஜர் ஆக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டீராய்ட் கொடுத்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் ஜீரோக்கு வந்துடும். இட் will literally bring the immune system to zero. So that is a very very dangerous thing. அதனால தான் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீராய்ட்ஸை வந்து SOS ரெஸ்பான்ஸாக வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு கண்டிஷனில் வேறு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கணும். அடுத்தது அலர்ஜி. நம்ம எல்லாருமே வந்து எவ்ரி டே ஆர் அதர் வி ஆர் எக்ஸ்போஸ் டு லைக் வி கம் அக்ராஸ் அலர்ஜிஸ். ஓகே, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கும். அது வந்து இட் ஹஸ் பிகம் வெரி காமன் திங். பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. சில நேரங்களில் அந்த அலர்ஜினால் உயிரே இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படும். அதை வந்து அனஃபைலட்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகைன் அலர்ஜி அப்படின்றது சும்மா ஒரு ஸ்கின் எரிச்சல், ஒரு ரெட்னஸ் ஆஃப் த ஸ்கின், ஒரு அரிப்பு. ஓகே, நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், அலர்ஜினாலே அரிப்பு அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. அலர்ஜி அப்படின்றது இட்ஸ் எ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் திங். அது அரிப்பாகவும் இருக்கலாம், ஒருத்தர் அப்படியே ஃபெயிண்டாகி விழுந்து உயிரை இழக்கக்கூடிய இதுவும் வந்துட்டு அலர்ஜியில் தான் வரும். அங்கேயும் வந்து Tregs பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் வந்து TH2 இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தான் இட்ஸ் அ டாமினன்ட் ஃபீச்சர். அந்த TH2 இம்யூன் ரெஸ்பான்ஸை சப்ரஸ் பண்ணுறது இந்த Tregs. ஸோ இந்த Treg பாப்புலேஷன் குறையும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக TH இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்போ TH2 இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, IL-4, IL-5, IL-13 அண்ட் அதர் திங்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்மான்னு எடுத்துக்கோங்க. அப்போது அந்த விண்ட் பைப் இருக்குது இல்லைங்களா, அந்த காற்று குழாயின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அப்படியே சுருங்கிடும்.
அப்போ அது சுருங்கும் போது என்ன ஆகும்னா அந்த பேஷண்ட்டுனால மூச்சே விட முடியாது. அதுக்கப்புறம் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் மியூக்கஸ் வில் பி ப்ரொடியூஸ். அது என்ன ஆகும், அந்த காற்று குழாயை போய் அடைக்கும். அப்போது மூச்சு இது எல்லாமே வந்து இந்த சைட்டோகைன்ஸ் தான் இன்டியூஸ் பண்ணும். அப்போ அந்த சைட்டோகைன்ஸ் அதை இன்டியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு Treg பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த Treg பாப்புலேஷன் அங்கே இல்லை அப்படின்னும் போது மோர் அமௌண்ட் ஆஃப் சைட்டோகைன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி த சிம்டம்ஸ் வில் பி வெரி worst. Again, allergyலையும் வந்துட்டு these are the strategies which people are trying to follow in order to harness the Treg இது. So especially in the use of IL-2 and IL-2 receptor complex, vitamin D, TGF-beta இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஓரளவுக்கு வந்துட்டு Treg பாப்புலேஷனை நம்மளால் இன்டியூஸ் பண்ண முடியும். அதனால் அலர்ஜிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அகைன் இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜஸ்னால் நத்திங் ஹஸ் கம் இன் டு த கிளினிக் ரைட் நவ். ஆட்டோஇம்யூன் டிசீஸ், ஓகே, இது பலருக்கு தெரியாது. ஆனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெட்டட் டிசீசஸ் அண்டர் இம்யூனாலஜி, ரைட். ஏன் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறது இல்லை அப்படின்னா, நல்ல விஷயம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் ரொம்ப ரொம்ப கம்மி. Compared to infectious diseases and metabolic diseases and cancer, autoimmune diseases definitely are lower prevalence, okay. But என்ன ப்ராப்ளம் autoimmune diseases அப்படின்னா, லைக் genetic disease, autoimmune disease நிறைய இதுக்கு வந்துட்டு it would be like a death sentence. என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் போன்ற சிலதை வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற விஷயங்களை நம்மளால் குணப்படுத்த முடியும், ஓகே. ஸோ ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்ற ஒரு மேஜர் இதில் வந்து இட் இஸ் அகெயின் எ ஸ்பெக்ட்ரம். மைல்டர் ஃபார்ம்ஸும் இருக்குது, லைஃப் த்ரெட்டனிங் ஃபார்ம்ஸும் இருக்குது. சிலது குணப்படுத்தலாம், சிலது குணப்படுத்த முடியாது. அதுலேயே இந்த Treg பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். இதில் ஒரே ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் மட்டும் ஐ லைக் டு ஹைலைட், விச் இஸ் கால்ட் அஸ் ஐபெக்ஸ், ஓகே. இம்யூன் டிஸ்ரெகுலேஷன் பாலிஎண்டோக்ரைனோபதி என்டிரோட்ரோஃபி எக்ஸ்-லிங்க், ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். இம்யூன் டிஸ்ரெகுலேஷன் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்ப்ளீட்டாகவே வந்து இட் இஸ் கான். பாலி எண்டோக்ரைனோபதி அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுங்க இல்லையா, நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் செக்ரேஷன் எல்லாமே இதில் அஃபெக்ட் ஆகிருக்கும். மூணாவது வந்து என்ட்ரோபதி அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டைனே வந்து ஒரு மேஜர் இம்யூன் ஆர்கன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்டெஸ்டைனில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். இட் வுட் பி லிட்டரலி லைக் எ கரோடட் இன்டெஸ்டைன். எக்ஸ்-லிங்க் அப்படின்னா இது ப்ரிடாமினண்ட்டாக ஆண்களாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஆண்களுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் உண்டு, பெண்களுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் உண்டு. ஸோ அதனால தான் we are highlighting it as எக்ஸ்-லிங்க். ஏன் இந்த இது வந்து இம்பார்ட்டண்ட்னா, இந்த பர்டிகுலர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதில் இந்த டிசீஸ் வந்தவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த டிசீஸ் எதனால் வருதுன்னா, இட் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் மியூட்டேஷன் இன் த FOXP3. And because the FOXP3 is mutated, these individuals do not have Treg population. Because they don't have Treg population, they have all the severe symptoms which leads to mortality. Again, கேன்சரை பற்றி தெரியாதவங்க கிடையாது, பயப்படாதவங்க கிடையாது, ரைட். எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி கேன்சர் அவேர்னஸ் அப்படின்றது இருக்குது. வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குன்றது தெரியும். பல விஷயங்கள் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இம்யூன் சிஸ்டம் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கேன்சர். சில கைண்ட் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்சஸ் வந்து டியூமர் வரதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளமேஷன். when there is inflammation, it will favor the tumors, okay. சில கைண்ட் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டியூமர் வரதை தடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனிட்டி, ஆன்டி டியூமர் இம்யூனிட்டி அப்படின்றது இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடியது. அப்போது அந்த ஆன்டி டியூமர் இம்யூனிட்டி அப்படின்றது இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கேன்சர் வராமலே சர்வை பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா நம்ம உடம்புல இருக்கிற அவ்வளவு செல்ஸுக்கு எவ்ரி சிங்கிள் டே ஒரு கேன்சர் செல்லோ 2 கேன்சர் செல்லோ கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஏன் நமக்கெல்லாம் கேன்சர் வரல, சிலவங்களுக்கு கேன்சர் வருது அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டத்தோடைய அந்த பரோல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட்டு அந்த கேன்சர் செல் ப்ரொடியூஸ் ஆன அடுத்த நிமிஷமே இந்த இம்யூன் சிஸ்டம் அதை போய் ரெக்கக்னைஸ் பண்ணி அதை கொன்னுடுது, ஓகே. இப்போ இந்த இம்யூன் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது என்னாகும், அந்த செல் எலிமினேட் ஆகாமல் நம்ம உடம்புல தங்கிடும். அப்போ அந்த செல் வந்து குட்டி போட்டு which you call it as proliferation, கேன்சராக ப்ரொடியூஸ் ஆகுது. So the immunity against cancer is genetically determined, and that plays a very important role why some individuals become susceptible while other individuals are resistant to cancer. இன்னொன்று இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், சைல்ட்ஹுட் கேன்சர் அப்படின்றது தனி. பட் ஓவரால் மெஜாரிட்டி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர் எப்போ வரும், 60 வயசுக்கு அப்புறம், 70 வயசுக்கு அப்புறம். ஏன்னா அந்த ஏஜில் தான் நம்ம இம்யூன் பவர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இம்யூன் பவர் குறைய ஆரம்பிக்கும் போது இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான கேன்சர் வர்றதுக்கும் சான்சஸ் ஜாஸ்தி. சரி, இந்த கேன்சருக்கும் இந்த Treg பாப்புலேஷனுக்கும் என்ன சம்மந்தம்?
இந்த கேன்சர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்துட்டு இந்த பாடியோட இம்யூன் அட்டாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டீரெக் பாப்புலேஷனை கூப்பிட்டு தன் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கும். ஸோ நீங்கள் ஒரு கேன்சர் டியூமர் எடுத்து பார்த்தீங்கன்னா மெனி டியூமர்ஸில் வந்துட்டு இந்த டீரெக் பாப்புலேஷன் ரொம்ப டென்ஸாக இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இம்யூன் செல்ஸ் உள்ளே போய் அந்த கேன்சர் செல்லோட ஃபைட் பண்ணலான்னு போனால் கூட இந்த டீரெக் பாப்புலேஷன் அது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி விட்டுடும். அது எல்லாத்தையும் ஓகே நீ ஃபைட் பண்ணாத அப்படின்ற மாதிரி செஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் செல்ஸ் ஹாப்பிலி தே வில் க்ரோ. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் வித் த கேன்சர் எம்ப்ளாய் டு எவேட் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதை வந்துட்டு இம்யூன் எவேஷன் அப்படின்னா அது ஒரு தனி ஃபீல்டாகவே இன்றைக்கி டெவலப் பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னன்சி எத்தனை பேருக்கு தெரியும், ப்ரெக்னன்சி காலத்தில் இந்த டீரெக் பாப்புலேஷனும் இம்யூன் சிஸ்டமும் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒய்? பிகாஸ் தாயோடைய வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்தாலும் அந்த குழந்தை வேறு தாய் வேறு. இதை வந்து நம்ம தமிழில் அழகாக சொல்லுவோம், என்னென்னா தாயும் சேயுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா தாய் குழந்தைக்குள்ளேயே வளர்ந்து அது அந்த தாயோடைய குழந்தையாக இருந்தால் கூட இது ஒரு தனி இண்டிவிஜுவல், அது ஒரு தனி இண்டிவிஜுவல். அப்போது அந்த பாடி வந்து அதை வந்து ஒரு பேரசைட்டாக பார்க்குறதுக்கும் எலிமினேட் பண்ணுறதுக்கும் எல்லா விதமான சான்சஸும் இருக்குது. அதை ஒரு டியூமராக கூட பார்க்கலாம். ஆனால் அப்படி நடந்ததுன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்திருக்கவே மாட்டோம், இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். அப்போது அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தைய அந்த தாயோடைய இம்யூன் சிஸ்டத்துக்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே டீரெக் பாப்புலேஷன் தான். அப்போது நீங்களே பாருங்கள், சில இடங்களில் கேன்சர் அந்த டீரெகை ரெக்ரூட் பண்ணும்பொழுது அது நமக்கு பாதகமாக முடியுது. அதுவே ஒரு வளர்கிற தாயோடைய கருவில் வளர்கிற ஒரு குழந்தை அந்த டீரெக் பாப்புலேஷனை ரெக்ரூட் பண்ணும்போது அது நமக்கு சாதகமாக முடியும். ஸோ ஒரே விஷயந்தான், வெவ்வேறு கண்டிஷன்ஸில் அது வேறுபடும். ஸோ இந்த டீரெக் பாப்புலேஷன் இந்த மாதிரி எலிமினேட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இட் கேன் லீட் டு மேஜர் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ப்ராப்ளம். ஒன்று வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியர். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தை இல்லாதவங்களுக்கு ஐவிஎஃப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், ஐவிஎஃப்க்கு போகிறவங்களில் 40% தான் சக்ஸஸ் ரேட், 60% வந்து ஃபெயிலியர் ரேட். அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த குழந்தை வந்து கருப்பிடிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது த எம்ப்ரியோ அண்டர்கோஸ் இம்ப்ளான்டேஷன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் த பாடி ஹாஸ் டு அக்செப்ட் த எம்ப்ரியோ. அந்த நேரத்தில் இந்த அக்செப்டன்ஸ் இஸ் நாட் ஹேப்பனிங்கிற பட்சத்தில் அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸே வந்து அந்த கருவை வளர்கிற கருவை வந்து கொன்னுடும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஒன்றும் நடக்காது, இல்லை இட் வில் ரிசல்ட் இன் அபார்ஷன். ஓகே, அடுத்தது வந்து ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ். இது ஒன்றுமே பண்ண முடியாது, இட்ஸ் மேஜர் ஹெல்த் இஷ்யூ. அவங்க 2 பேருமே ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, அந்த தாய்க்கு வந்துட்டு ப்ரெக்னன்சி நார்மலாக நடக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தா 2வது மாதம் இல்லை 3வது மாதத்தில் கரு கழிஞ்சிரும். ஓகே, செவரல் ஃபேக்டர்ஸ் ஆர் த ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இஸ் டீரெக் பாப்புலேஷன். தேர்ட் திங் இஸ் ப்ரீ எக்லாம்சியா, அதாவது இந்த வலிப்பு நோயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. ஜன்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜன்னி நோய்க்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓகே, அகெயின் எ மேஜர் ஃபீல்டு. பலருக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஆர்கன் ஸ்கேசிட்டி இருக்கிறதுனால எவ்வளவோ பேர் இறந்து போகிறாங்க. நீங்கள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பலர் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்களே கூட அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். பலர் இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் 3 ஆர்கன் தான், ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, இல்லையா? ஸோ பொதுவாக வந்து ஹார்ட் வந்து அதிகமாக கொழுப்பாது, இது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லிவர் வந்து ஆல்கஹால் நிறைய காலி, கிட்னியும் ஆல்கஹால் ரிலேட்டட் தான், பிகாஸ் அந்த ஆல்கஹால் கிட்னி வழியாக தான் வெளியே வருது. ஓகே, லங் 4வது. ஓகே, ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வி ஹவ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல், ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் டிஃபிகல்ட், இது வரைக்கும் அது பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இது 2த்துக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலான்னாலே டோனர்ஸ் கிடைக்கிறது பெரிய ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு டோனர் கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த டோனருடைய ஆர்கன் வந்துட்டு இவங்களுடைய ஆர்கனோடு மேட்ச் ஆகணும். ஓகே, இதெல்லாம் நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் டயாலிசிஸ்க்கு போய் அவங்க லைஃப் ஃபுல்லாகவே டயாலிசிஸில் போகிற மாதிரி இருக்குது. டயாலிசிஸ்லையும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இறந்து போகிறவங்களும் இருக்கும். அங்கேயும் இந்த டீரெக் பாப்புலேஷன் அப்படின்றது இட் பிளேஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய ஆர்கனை இன்னொருத்தர் உடம்புல நம்ம எடுத்து வைக்கும் போது அதை வந்து அந்த உடம்பு வந்து ஃபாரினாக பார்க்கும், இது என்னுடையது கிடையாது, இட் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் இட் வில் மவுண்ட் அ ஸ்ட்ராங் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அந்த ஆர்கனே டேமேஜ் ஆகி இட் வில் கெட் எலிமினேட்டட். ஸோ இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த டீரெக் பாப்புலேஷன் உடம்புல கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வில் ஹேப்பன்.
ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தீஸ் ஆர் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் இது ரொம்ப டெக்னிக்கல் ஆனால் நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸ் போல். பட் ஏன் வந்துட்டு இது வந்து நோபல் ப்ரைஸ் ஒர்த் டிஸ்கவரி அப்படின்னா, இன்றைக்கி வந்து பெஞ்ச் டு பெட் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெஞ்ச் டு பெட் சைட் தான் ட்ரான்ஸ்லேஷனல் ரிசர்ச். ட்ரான்ஸ்லேஷனல் ரிசர்ச்னா என்னென்னா, எனக்கு வந்து இது ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று அதில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்களை மாதிரி சயின்டிஸ்ட் சர்வைவே பண்ண முடியாது. பிகாஸ் இட் ஹஸ் பிகம் ஸோ காம்படிட்டிவ். ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஃபண்டிங் ஏஜென்சியாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லோரும் நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா டேரெக்டாக யூ ஷுட் பி ட்ரான்ஸ்லேட்டட் டு த சொசைட்டி. ஒரு புதுவிதமான மருந்து, இல்லை ஒரு டயக்னோஸ்டிக் டெக்னிக், இல்லை ஒரு வேக்சின், இந்த மாதிரி நீங்கள் எதாவது எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் த ஹாப்பினஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச் மாதிரி ஒரு அகடமிக் இதுக்குள்ள ரிசர்ச் பண்ணிங்கன்னா வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் யூ ஃபண்ட் அப்படின்றதில் உலக அளவில், இந்தியா அளவில் இல்லை, உலக அளவிலே எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது எப்படி வரும்னா, இந்த மாதிரி டிஸ்கவரிஸை நம்ம கண்டுபிடிக்கிறதோடு நிறுத்தாமல் அந்த டிஸ்கவரியிலேருந்து ஒரு பேஷண்ட்டோடைய ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போனோம் தான் இட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லேஷன். இது ஒரு டிசீஸ் இருக்குப்பா, இந்த டிசீஸ்க்கு இந்த ஜீன் ரெஸ்பான்சிபிள்ஃபா அப்படின்னு அதோடு நான் நிறுத்திட்டேன்னா அது டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அப்போது இந்த ஜீனை கண்டுபிடிச்சி, அந்த ஜீனில் என்ன மாதிரியான மியூட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, அதை ஒரு சிப் வடிவத்தில் எடுத்துகிட்டு வந்து, ஓகே இந்த பாப்புலேஷன் ஃபுல்லாக நான் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்து எத்தனை பேருக்கு இந்த டிசீஸ் வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே என்னால் கணிச்சு சொல்ல முடியும். ப்ரோக்னோஸ்டிக் டெக்னிக் அந்த லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போனான்னா இட் பிகம்ஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ அந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இம்யூனாலஜி இஸ் இன் த ஃபோர் ஃப்ரண்ட். பிகாஸ் அந்த இம்யூன் சிஸ்டம் பற்றி நமக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரிகிற தொட்டு அண்ட் பிளட் அப்படின்னும் போது நமக்கு மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பை விச் யூ கேன் பூஸ்ட் அப் த T-REC population. So I think I have done justice to whatever I need to present. So ரொம்ப டெக்னிக்கலாக போயிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. And finally I have to acknowledge my PhD scholars Mr. Yuvaraj and Sri Lakshmi, because இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி என் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது இட் இஸ் மச் மோர் ஈஸியர். இங்கே வந்துட்டு நான் ஃபுல்லாக தியரி போட்டேனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, வெறும் கார்ட்டூனாக போட்டனாலும் ஒரு லெவலுக்கு மேலே இட் வில் கோ அபோவ் யுவர் ஹெட். ஸோ அவங்க தான் உட்காந்து சார் இது ஓகே, இது பண்ணலாம், இது வேண்டாம், இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி எ டீம் ஒர்க். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் ஆல் த ஆடியன்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ. கொஷின்ஸ் எதாவது இருந்தால் கேட்டுலாம். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி நம்ம இவ்வளோ அருமையாக இன்றைக்கி ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து அண்ணாவிலேருந்து ஒரு சின்ன ரெகக்னேஷன் பண்ணுறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைம் ஃபார் கொஸ்டின்ஸ். இது T-REC அப்படிங்கிற விஷயமே நமக்கு நிறைய பேருக்கு வந்து புதுசாக இந்த மெடிசனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து T-REC அப்படிங்கிற விஷயமே வந்து தெரிஞ்சிருக்காது. என் பையனுக்கு T-REC சொன்னோன்னா வந்து டைனோசர் இருந்தானே அப்படின்னு இல்லைப்பா, இந்த T-REC வேறு வந்து பேசலாம், வாக்காளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி அறிவியல் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன, உடலியல் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன அருமையாக சொல்லியிருக்காங்க. அதுவும் தமிழில் பேச முடியாதுன்னு தான் சார் சொன்னாங்க என்கிட்ட முதல்ல. இல்லை சார் நான் பரவாயில்ல, நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியாது ட்ரை பண்ணி போட்டு பார்த்தா இவ்வளோ நாள் வந்த ப்ரெசன்டேஷன் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து சார் ரொம்பவே அருமையாக தமிழில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், அருமையாக இருந்தது. ஓகே, கொஸ்டின்ஸுக்கு போகலாம். யாராவது? வணக்கம் சார், அருமையான ஸ்பீச், எல்லாமே புரிஞ்சுது. உட்காந்து கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பேர் சிவி. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆன்டிஜன் ப்ராசஸிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லி, ஆன்டிபாடிஸ் ப்ராசஸிங் செல்ஸ், ஆன்டிஜன் ஏபிசி, ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் செல்ஸ். யா. ஸோ இது வந்து T-REC சம்மந்தமாக இல்லை, பட் அந்த வைரல் பார்ட்டிகளோ இல்லை வந்து பாக்டீரியாவோ உள்ள வருது அப்படின்னா எந்த மாதிரியான ஆன்டிஜென்ஸ் அது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு எப்படி தெரியும்? லைக் பிகாஸ் ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிஜென்ஸ் மட்டும்தானே அட்டாக் பண்ணால் ஆன்டிபாடிஸால் அந்த வைரஸை வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே அது ப்ரெசென்ட் பண்ணும்போது எது
யூஸ்ஃபுல்லாக இருக்கோ எது பயனற்றது அப்படின்னு நம்ம இம்யூன் சிஸ்டம் தெரியும். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வைரஸ் உள்ளே போச்சுனால அந்த வைரஸில் பலவிதமான ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அண்ட் ஒரே ஒரு ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்லில் நம்ம உடம்புல பல ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து அந்த வைரஸஸ் எடுத்துக்கும். எல்லாமே அந்த வைரஸஸை ப்ராசஸ் பண்ணி அந்த வைரஸில் இருக்கிற ஆன்டிஜென்ஸை வந்து ப்ராப்பராக அதோடைய சர்ஃபேஸில் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அதாவது அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வட்டமாக இருக்கும். அதுக்கு மேலே பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்றது தான் அவுட்டர்லே. அந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு செவுத்தில் வந்து ஒரு அழகாக ஒரு படம் மாற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகாக அதுக்கு மாட்டி வச்சுக்கும். இப்போது ஒரு அழகான படம் இருக்குமோ நம்மளே அது ஈர்ப்பு ஏற்பட்டு அது கிட்ட போகிறோம் இல்லையா, அந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது. அப்படி தான் இட் வில் அட்ராக்ட் த T cells. ஓகே. ஸோ அப்போ வெரைட்டி ஆஃப் T cells கெட் ஆக்டிவேட்டட். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் அது டிஸ்ப்ளே பண்ணும்போது செல்ஃப் ஆன்டிஜென்ஸ்னு சொல்லுவோம். நம்ம பாடியிலே இருக்கிற ஆன்டிஜென்ஸையும் அது டிஸ்ப்ளே பண்ணிடும். ஆனால் அந்த செல்ஃப் ஆன்டிஜென்ஸை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுற T cells-ஐ இந்த டைமர்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை தான் வந்துட்டு அதனால தான் இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போகல. ஸோ நம்ம பாடி வந்து எப்படி கண்டிஷன் ஆகிருக்கு அப்படின்னா, வி ஹேவ் எ ரெப்பட்டாயர்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்மி ஆஃப் T cells that are specifically trained to recognize only foreign antigens, not the self antigens. ஸோ இவ்வளோ விதமான ஆன்டிஜென்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வைரஸ்லேயே அவ்வளோ ஆன்டிஜென்ஸ் இருக்குன்னா எவ்வளோ விதமான வைரஸஸ் இருக்குது. எப்படி இதெல்லாம் வந்துட்டு சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த இம்யூன் ரெஸ்பான்ஸ், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஸோ நம்ம உடம்புல வந்து அது அந்த மாதிரி வெரைட்டி ஜெனரேட் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே பல விஷயங்கள் இருக்குது. அதை டிசிஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். பிசிஆர் டிசிஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கிரியேட்ஸ் வேரியேஷன். நிறைய வெரைட்டி ஆஃப் T cells-ஐ க்ரியேட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 million T cells வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு வைரஸ் எவ்வளோ ஆன்டிஜென்ஸ் டிஸ்ப்ளே பண்ண போகுது, ஒரு 12. அந்த 12ல் வந்துட்டு ஈவன் ஒரு 24 100 T cells ரெக்கக்னைஸ் பண்ணால் கூட the body has enough immune power to defend ourselves. That is the way it works. Thank you. ரெண்டாவது ஒரு கேள்வி, சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அந்த மாதிரி ப்ராசஸில் நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸே வந்து ஓவர் ஆக்டிவேட் ஆகிற டைமில் T-Rexோட பொசிஷனிங் என்னவா இருக்குது, லைக் அது சப்ரஸ் ஆகுதா? ஸோ T-Rex தான் வந்து சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காமல் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ இந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்ற நம்ம எந்த காலத்தில் கேள்விப்பட்டோம்னா, கோவிட் பீரியடில் கேள்விப்பட்டோம். எங்கே கேள்விப்பட்டோம் அப்படின்னா, கோவிட், சைட்டோகைன் ஸ்டார்ம், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், டெத்து. ஸோ சைட்டோகைன் ஸ்ட்ராங் அப்படின்றது இட் ஹஸ் பிகம் மோர் அசோசியேட்டட் வித் டெத். சைட்டோகைன் ஸ்ட்ராங் பார்த்தாச்சுன்னா முடிஞ்சது கதை அப்படின்றது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஐசியூக்கு போவாங்க, ஐசியூக்கு போய் திரும்பி வரமாட்டாங்க. மல்டி ஆர்கன் இது. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா, அது நடக்காமல் காப்பாற்றுறது தான் இந்த T-Rex பாப்புலேஷன். ஸோ நான் அதை தான் சொன்னேன், ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒருத்தங்க என்னை எதிர்த்து வராங்க அப்படின்னா, அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் நான் சாந்தமாகிடணும். நான் அதே சண்டை ஃபைட்டிங் ஸ்பிரிட்டில் இருந்து நான் என் பக்கத்தில் இருக்கிறவங்க, இதில் இருக்கிறவங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க கூடயே நான் சண்டை போட ஆரம்பித்தேன் அப்படின்னா தென் அது எனக்கே பாதகமாக முடியும். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ ஒரு வைரஸ் எலிமினேட் ஆகுது, கோவிட் எடுத்துக்கோங்க, ஒரு வைரஸ் எலிமினேட் ஆன பிறகு அந்த இம்யூன் சிஸ்டம் டேம் டவுன் ஆகி நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும். அது திரும்பி அவ்வளோ சைட்டோகைன்ஸை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா தென் தட் ரிசல்ட்ஸ் இன் சைட்டோகைன் ஸ்டார்ம். அப்போ அது என்ன ஆகுனா, அந்த எக்ஸஸ் சைட்டோகைன்ஸ் நம்ம பாடி செல்ஸையே அஃபெக்ட் பண்ணும். அப்போது ஆல் த ஆர்கன்ஸ் வில் ஃபெயில், ஆட்டோமேட்டிக்கலி த இண்டிவிஜுவல் வில் டை. அண்ட் தி T-Rex prevent that one. Any other question? Good morning, sir. Yeah. T-Rex இப்போ நம்ம இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட ஓன் பாடியை அட்டாக் பண்ணுறதை தடுக்கலாம், ப்ரிவென்ஷன் பண்ணலாங்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ஸாக நம்ம படிக்கிறோம். இதே வந்து T-Rex அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம். இப்போ ஆட்டோஇம்யூன் கண்டிஷனுக்கு T-Rex கம்மியாக இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஆமாம். இப்போ எந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி T-Rexை நம்ம தெரப்பியாக யூஸ் பண்ணணும்? ஓகே. ஸோ சப்ரசன் தெரப்பியாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ T-Rex தான் தேவைங்கிற அந்த மெஷர்மெண்ட் எப்படி கிடையாது, அதுதான் பிரச்சனை. அப்போ இது கண்டுபிடிச்சோன்னா அடுத்த கட்டமாக இந்த தெரப்பியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த மாதிரியான ஃபியூச்சர் இது ரிசர்ச் தேவைப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் ப்ராப்ளம், ரொம்ப கம்மி இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸில் இது கம்மியாக இருக்குது அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணணும்.
அப்புறம் ஒரே இண்டிவிஜுவலில் எந்த லெவலுக்கு மேலே இது கம்மியாக போனால் இட் இஸ் ப்ரொடியூசிங் த டிசீஸ் அப்படின்றதையும் நம்ம அது ஒரு கட் ஆஃப் வேல்யூ மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகைன் ஹெச்ஐவி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கு CD4 கவுண்ட் கீழே குறையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது 200க்கு கீழே குறைஞ்சாதான் we used to call them only as AIDS patients. அது 200க்கு மேலே இருக்கும்போது they are just HIV பாசிட்டிவ். இப்போ இல்லை இருக்குது அசேஸு, பட் கட் ஆஃப்ஸ் இல்லை. ஃப்ளோ சைட்டோமெட்ரி மூலமாக ஒருத்தருடைய உடம்பில் பெரிஃபரல் பிளட்டில் எவ்வளோ டீரேக் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு நம்மளால் ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனால் இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் இது நார்மல். இப்போ நம்ம வந்து ஒரு RBC கவுண்ட்டு WBC கவுண்டெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவுண்டிங் ஃபிகர் இது கிடையாது. வேரியேஷன் வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எனி பயாலாஜிக்கல் திங் ஒரு வேல்யூ வச்சுட்டு இந்த வேல்யூக்கு மேலே இந்த வேல்யூ கீழே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இட் இஸ் ஆல்வேஸ் எ ரேஞ்ச். சுகர்னால் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா 110 to 120, அபோவ் 120 அந்த ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், அதுக்கப்புறம் தான் டயபெட்டிக்ஸ் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரியேஷன் இருக்கும். we need to have a cut off value. பட் அந்த கட் ஆஃப் வேல்யூ ஃபார் Tregs இது வரைக்கும் இல்லை. அது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா then we can proceed towards how to work on that one and improvise it. சார் சொல்லுங்கள். என்னோட பேர் பாலகிருஷ்ணன். நான் வந்து பிஸ்னஸ் காலேஜில் செகண்ட் பிஜி பண்ணிட்டு இருக்கேன் சுவாசி. சார் எனக்கு 2 கேள்வி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா T-ரெகுலேஷன்ஸ் வந்து ஒன்லி சப்ரஸிங் வரவங்க தான் பண்ணுமா இல்லை பூஸ்டிங் ஆஃப் இம்யூன் செல்ஸும் பண்ணுமா? ஓகே. அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறம் வந்து உங்களுடைய ஒர்க் வந்து நேஷனலில் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் பயோலைசிஸ் பற்றி. ஆமாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆர்டிக்கலில் படித்தேன், ஓரளவுக்கு புரிஞ்சு ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா அந்த T-ரெகுலேட்டரி செல்ஸ் வந்து எப்படி அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து போயிட்டு ஆக்சுவலாக T-ரெகுலேட்டரி செல்ஸ் எப்படி ரெக்ரூட் பண்ணப்படுது அப்படின்றது ஒரு விஷயம். ஓகே. ஸோ முதல் கேள்வி வந்துட்டு டைரக்ட் ஆன்சர் தான். Tregs வந்து இட் வில் ஆல்வேஸ் சப்ரஸ் இம்யூன் சிஸ்டம், இட் ஓன்ட் என்ஹான்சஸ் இம்யூன் சிஸ்டம். ஸோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னு தனி செல் பாப்புலேஷன் இருக்குது. அது வந்துட்டு வி கால் தம் as HTLs, ஹெல்பர் T செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தருடைய உடம்புல வந்து எவ்வளோ Treg பாப்புலேஷன் இருக்குது, எவ்வளோ ஹெல்பர் T செல் பாப்புலேஷன் இருக்குது, அந்த ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரேஷியோ மாறி போகும்பொழுது தான் நான் சொன்ன அந்த டிசீசஸ் எல்லாமே வரும். ரெண்டாவது வந்துட்டு டயபெட்டிஸ் அண்ட் ஃபைலேரியாசிஸ் அஃப்கோர்ஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு திஸ் ஒன். நீங்கள் கேட்ட தொட்டு நான் சொல்கிறேன். எங்கள் லேபில் தான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைலேரியாசிஸ் அப்படின்றது வந்து எலிஃபென்டியாசிஸ், அதாவது யானைக்கால் நோய் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது பிகாஸ் அந்த டிசீஸ் கிடையாது. ஸோ அது வந்து அதிகமாக குறையுது இல்லையா நம்ம பாப்புலேஷனில். தட் குட் பி ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஒய் டயபெட்டிஸ் ஹஸ் கம் அப் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் உங்களுக்கு இனிஷியலாக காமிச்ச மாதிரி இன்ஃபெக்ஷன் டிசீசஸை 5ஆக பிரிப்போம்: வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா அண்ட் ஹெல்மின்த். இது வந்து ஃபைலேரியாசிஸ் அப்படின்றது இந்த கடைசி கேட்டகரி ஹெல்மின்த், அதாவது புழுக்கள் சார்ந்த டிசீஸ் அப்படின்றது வரும். இது வந்து மற்ற டிசீசஸ்லேருந்து வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைலேரியாசிஸ் வந்து இட் வில் ஆக்சுவலி சப்ரஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் பூஸ்ட் யுவர் இம்யூனோ சப்ரேஷன். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் போன்ற விஷயங்கள்லேருந்து கொடுக்குது. அப்போ நீங்கள் ஃபைலேரியாசிஸை கம்ப்ளீட்டாக மாஸ்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும். இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது டயபெட்டிஸ் ஜாஸ்தி வரும். அதுதான் எங்களுடைய மேஜர் ஃபைண்டிங். ஸோ அது ரிலேட்டடாக நாங்கள் 6 பேப்பர் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் எங்களுடைய ஃபைண்டிங்ஸை வச்சு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் இதே கான்செப்டை வச்சு ஒரு அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மைஸ் எடுத்துகிட்டு ஃபைலேரியல் வேர்ம் போட்டு ஃபஸ்ட்டு இன்டியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இன்டியூஸ் பண்ணின்னு பார்க்கும்போது எந்தெந்த மைஸ் வந்துட்டு ஃபைலேரியாசிஸ்னால் இன்ஃபெக்டடாக இருந்ததோ தே வேர் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு டயபெட்டிஸ். ஸோ எங்களுடைய ஃபைண்டிங்கை வந்து தே ரீஎஸ்டாப்ளிஷ் தட் ஒன் இன் அ மைஸ் மாடல். ஸோ இப்போ என்ன கான்செப்ட் அதில் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்கோர்ஸ் டேரெக்டாக நாங்கள் அதில் ஒர்க் பண்ணல பிகாஸ் ஆஃப் லிமிட்டேஷன். நம்ம வந்து டயபெட்டிஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைலேரியாசிஸ் பேஸ்டு வேக்சின் எடுத்துகிட்டு வர முடியுமா? ஒரு டயபெட்டிஸ் வந்து மெட்ஃபார்மின் கொடுத்து இன்சுலின் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் க்யூர் பண்ண முடியாது. டயபெட்டிஸ் கேன் பி மேனேஜ், இட் கேனாட் பி க்யூர்ட் இல்லையா? அந்த அளவு காம்ப்ளிகேஷன் போகிறதுக்கு பதிலாக முன்னாடியே இந்த ஃபைலேரியல் ஆன்டிஜென்ஸ் எதெல்லாம் விச் இஸ் கன்ஃபரிங் ப்ரொடெக்ஷன் அகைன் டயபெட்டிஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை மூலமாக ஒரு ஃபார்முலேஷன் ஒரு வேக்சின் மாதிரி எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றதில் ஆய்வு நடந்துகிட்டு இருக்குது. பட் ஒன்லி டைம் வில் சே வெதர் இட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஆர் நாட். மூணாவது கொஷின் என்ன? ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இம்யூன் செல்ஸ் வந்துட்டு அகெயின் இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் எ கெமிக்கல் கால் கீமோகைன்ஸ். இப்போ நான் இங்கே சைட்டோகைன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதே போல் கீமோகைன்ஸுன்னு சில கெமிக்கல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்.
அப்போ அந்த கீமோகைன்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து T cells மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா செலக்டிவாக ஒரு கீமோகைன் நான் செக்ரீட் பண்ணேன்னா வெறும் T cells மட்டும் ரெக்ரூட் ஆகும். இன்னொன்று கீமோகைன்ஸ் ரெக்ரூட் பண்ணேன்னா B cells மட்டும் ரெக்ரூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து 64 கீமோகைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ Tregsக்கும் வந்துட்டு தே ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக் ஃபார் சர்டன் கீமோகைன்ஸ். அந்த கீமோகைன் செக்ரீட் ஆகும்போது அந்த இடத்துல இந்த Treg பாப்புலேஷன் ஜாஸ்தி போய் they will get recruited. One more question. Yeah, tell me. ஆட்டோமியூன் டிசீஸ்ல வந்து நீங்க சப்ளிமெண்டா விட்டமின் டி போட்டுருக்கீங்க. ஆமாம். அந்த மாதிரி Tregsக்கு ஏதாவது நம்ம Tregsக்கு வந்து டைப் 1 டயபிட்டிஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது வந்து ஒரு கிளாசிக்கல் ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் கிடையாது. டைப் 1 டயபிட்டிஸ் இல்லையா? ஸோ அதில் என்ன ஆகுனா நம்ம பாடி வந்துட்டு நம்ம பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸையே ஃபாரின் நினச்சி இட் வில் கோ அண்ட் லிட்டரலி சூ அப் த பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ். ஸோ அப்போ பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இன்சுலின் கம்ப்ளீட்டாக போயிடும். இன்சுலின் போயாச்சுன்னா காலம் ஃபுல்லாக அவங்க வந்து இன்சுலின் ஷார்ட்ஸ் அந்த இன்சுலின் இது எடுத்துக்க தான் செய்யணும். இதுதான் பேத்தாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டைப் 1 டயபிட்டிஸ். ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ் வந்து T cell மீடியேட்டட். ஸோ இப்போ நம்ம Tregsஐ வந்துட்டு பாடிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இது வந்து அந்த ஆட்டோஇம்யூன் T cells சப்ரஸ் பண்ணி we can protect the individuals அப்படின்னு. ஸோ அதில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணல. நான் வந்து ஒரு 2-3 பேப்பர் தான் பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து அந்த Treg பாப்புலேஷனை லேபில் ஜெனரேட் பண்ணி அதை வந்து மைஸோடைய உடம்புக்குள்ளே போடும்போது அதனால் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியல. செகண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த Treg வந்து அதனுடைய சுபாவத்தையே இழந்துட்டு இட் கெட்ஸ் வி கால் இட் அஸ் டெக்னிக்கலி வி கால் இட் அஸ் டிரான்ஸ்டிஃபரன்ஷியேட்டட். அதை என்னன்னா TH17 செல்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்படி TH17 செல்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து அந்த டிசீஸ் பெத்தாலஜியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுடு. ஸோ அது 2-3 நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவங்க ட்ரை பண்ணுறதே விட்டுட்டாங்க. ஸோ வைட்டமின் D3 வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒரு மைக்ரோஸ்கோபிக், அதாவது ஹை லெவலில் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ வைட்டமின், ஓகே, அண்ட் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஹார்மோன். லோ லெவலில் இட் ஆக்சுவலி ஆக்ட்ஸ் ஆஸ் அ இம்யூனோமாடுலேட்டர். ஸோ நம்ம உடம்புல வந்து அன்னெசரி இன்ஃப்ளமேஷன் வராமல் இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வைட்டமின் D3யோட ஒரு மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் வைட்டமின் D3 சப்ளிமெண்டேஷன் எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் அசோசியேட்டட் டிசீசஸ்லேருந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸ்டெராய்ட் பற்றி சொன்னீங்களே சார், அப்போ வந்து 0 லெவல் போய்டும்னு சொன்னீங்க. அது இல்லாமல் வந்து நமக்கு T செல்ஸ்க்கு லைஃப் டைம் இருக்கா? T cells எல்லாத்துக்குமே லைஃப் டைம் இருக்குது. எவ்வளோ நாள் டியூரேஷன் அப்படின்னு? ஸோ ஜென்ரலி WBCs எல்லாத்துக்குமே வந்து 120 days. T cells B cells எல்லாத்துக்குமே ரெகுலராக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு பேட்ச் வந்து இந்த போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணி சர்க்குலேஷனில் விடும். அதை தான் நம்ம பிளட்டில் பார்க்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 120 days கழிச்சு இந்த ஓல்டு செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஃப்ரெஷ் பேட்ச் would be produced. ஓகே, இந்த Treg எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு? ஸோ அந்த Tregம் வந்துட்டு இதில் தான் போன் மேரோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த Tregம் மற்ற T cells மாதிரி டைமஸில் தான் இட் இஸ் அண்டர்கோயிங் மெச்சுரேஷன். பட் அதனுடைய மெச்சுரேஷன் பாத்வே மற்ற Tregsல இருந்த மற்ற T cellsலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மற்ற T cells எல்லாம் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை என்ஹான்ஸ் பண்ணும்போது இது மட்டும் இம்யூன் ரெஸ்பான்ஸை சப்ரஸ் பண்ணுது. Why they concluded as periphery, sir? Because you are saying it is they are unable to locate the production. I mean the Nobel Prize was given saying that it's a peripheral tolerance. So they are unable to locate the area. No, not because of that. So technically, like, tolerance is classified as central tolerance and peripheral tolerance. Central tolerance means tolerance established at the level of thymus, because it is within a particular organ. Peripheral tolerance means it is present all over the body. So every population, every organ in the body will try to induce its own Treg population. That's why it's called as peripheral tolerance. Okay. Central, periphery. Thank you. போன் மாரோ பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம். அது வந்து இன்னும் நிறைய அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனால் இன்னும் அந்த Tregs ப்ரொடக்ஷனை வந்து இம்யூனிட்டி. இப்போது Treg இதில் நமக்கு முக்கியமான அந்த பாட்டில் நெக் எது இம்பார்ட்டண்ட்டாக இமீடியட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிஃபரல் பிளட் எடுத்து அதிலேருந்து Treg பாப்புலேஷனை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி வந்துட்டு இன்னி வரைக்கும் நம்ம கையில் இல்லை. அதை நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா தட் வுட் பி an excellent thing. ஸோ அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். மேம் வந்து இது போன் மேரோக்கு போகணுன்னு கூட இல்லை, ஒருத்தர்கிட்ட இருந்தே பெரிஃபரல் பிளட் எடுக்க முடியும். இப்போ அவர்கிட்ட வந்து அந்த Treg பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய T cells எப்படி Treg-ஆ கன்வெர்ட் பண்ணுறது லேபில்,
கன்வெர்ட் பண்ணி அதை திரும்பி எப்படி அவருடைய பிளட்லேயே கொண்டு போய் சேர்க்கறது. இதுதான் வந்து மேஜர் பாட்டில் நெக் இன் இம்யூனாலஜி. இதுக்கு நமக்கு வந்து இன்னி வரைக்கும் we don't have a solution for that one. Yeah. டைமஸ் சொன்னாங்க. டைமஸ்ல தான் மெச்சுரேஷன். ஆமாம். மேபி யாருக்காவது ஆட்டோமேட் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னாடியே வந்து நம்ம டைமஸில் வந்து அந்த ரெகுலேஷன் எந்த அளவு நடக்குது மேபி ப்ரொடியூஸ் ஆனது கூட போன் மேரில் ப்ரொடியூஸ் ஆன டீரெக்ஸ் வந்து தைமஸில் மெச்சூர் அங்கே வந்து ரெகுலேஷன் ஆகாமல் போகலாம், மெச்சுரேஷன் ஆகாமல் போகலாம் இல்லைங்களா? போகலாம். அப்போ தைமஸ் கிளாண்டோட ஏதாவது தைமஸ் கிளாண்ட் வந்து ஃபிசியாலஜிக்கலாகவே டெஃபிஷியண்ட்டாக ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா அதை சரி பண்ணுறது மூலமாக கூட டீரெக்ஸை நம்ம பண்ணலாம். டெக்னிக்கலி தியரட்டிக்கலி எஸ். பட் இன்னி வரைக்கும் நமக்கு வந்து அந்த தைமஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி எக்ஸாக்டாக வந்து இந்த T cells மெச்சுரேஷனெல்லாம் இது பண்ணுதுன்றது நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து ஒரு யூனிக் கிளாண்டு. அது வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா செக்ஷுவல் மெச்சூரிட்டி வர வரைக்கும், அடாலசன்ஸ் வர வரைக்கும் அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒன்ஸ் அடாலசன்ஸ் வந்துச்சுன்னா தென் இட் வில் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா அது வந்து லேட்டர் அடல்ட் லைஃப்பில் வந்து இட் இஸ் எ வெஸ்டீஜியல் ஆர்கன். அது கம்ப்ளீட்டாலாம் ஷ்ரிங்க் ஆகலை, சைஸ் மட்டும்தான் ஷ்ரிங்க் ஆகிருக்கு. அது வந்து இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல் த்ரூட் த லைஃப் ஸ்பேன். ஸோ ஈவன் ஒரு அடல்ட்டில் நீங்கள் தைமஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட காலி தான். இட்ஸ் எ வைட்டல் ஆர்கன். பட் அந்த ஷ்ரிங்கான தைமஸ்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து இன்னி வரைக்கும் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியல. ரெண்டாவது அங்கே இன்னொன்று டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தான் மைஸும் ஹியூமனும் ரொம்ப சிமிலராக இருந்தாலும் இம்யூன் சிஸ்டம்னு வரும்போது மைஸோட இம்யூன் சிஸ்டமும் ஹியூமன் இம்யூன் சிஸ்டத்துக்குள்ளே மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கோரிலேட் பண்ணாலும் ஓரளவுக்கு தான் கோரிலேட் பண்ண முடியும். மைஸில் நடக்கிறது எல்லாமே ஹியூமனில் நடக்கணும், ஹியூமனில் நடக்கிறது எல்லாமே மைஸில் நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. பண்ணியிருக்காங்க, பட் அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கல. ஸோ எவ்வளோ தான் நம்ம ப்ராக்ரஸ் ஆனாலும் ஈவன் இன் அட்வான்ஸ்டு ஃபீல்ட்ஸ் லைக் இம்யூனாலஜி தேர் வுட் பி சர்டன் கே ஏரியாஸ். ஏன் அந்த கிரே ஏரியாஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் நோபடி ஹஸ் ஃபில்ட் இன் த இன்ஃபர்மேஷன் கேப் தேர். அந்த மாதிரி தைமஸ்குள்ளே என்ன நடக்குன்றது நமக்கு பெருசாக தெரியல. ஆமாம் ஆமாம். அப்போ நிறைய இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு டிஸார்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபடியும் நிறைய அப்படி இல்லை. ஸோ அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு டைப் 1 டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இல்லாட்டி மல்டிபிள் ஸ்க்லரோசிஸோ வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா இல்லை. ஸோ ஒவ்வொரு டிசீஸுக்கும், ஒவ்வொரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கும் ஒவ்வொரு பாத்வே கேரக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். எந்த பாத்வே கரப்ட் ஆகுதோ அவங்களுக்கு அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான் வரும். மற்ற ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது மாதிரி இருக்குது. சில அது ஓவர்லாப் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐபெக்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலி இட் வாஸ் ஐடென்டிஃபைட் ஒன்லி ஆஸ் எண்டோக்ரைன் டிஸார்டர். அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எண்டோக்ரைன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் இன்டெஸ்டைனில் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி வரதெல்லாம் வந்து நம்ம சிண்ட்ரோமிக் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரெகுலர் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் வந்துட்டு டிஃபைன்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படின்னா அதனுடைய பேத்தோஃபிசியாலஜி கரெக்டாக இருக்கும். அதில் மேபி ஒருத்தர் 2 பேருக்கு டைப் 1 டயபெட்டிஸும் இருக்கலாம். அது தோஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். பட் இட் இஸ் எ வெரி வெல் கேரக்டரைஸ்டு ஆட்டோஇம்யூன் என்டிட்டி. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயத்தோட கனெக்டில். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப ஜென்ரலைஸ்டாக நம்ம உடம்புல எப்போவுமே நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் தானே. ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால, இல்லைன்னா சாப்பாடு சரியில்லாததுனால, லைஃப் ஸ்டைல் அண்ட் தூக்கம் இல்லாமல் கூட ஆக்சிடேட்டிவ். ஸோ அப்போது இந்த இன்ஃப்ளமேஷன், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து அந்த டிஆர்எக் பாப்புலேஷனை அஃபெக்ட் பண்ணுது. அப்போது லைஃப் ஸ்டைலை மாற்றுறது மூலமாக நம்ம வந்து டிஆர்எக்ஸை வந்து பூஸ்ட் பண்ண முடியுமா? லைக் அதன் மூலமாக நம்மளுடைய ஆட்டோஇம்யூன் டிசீசஸையும் குறைக்க முடியுமா? ஆட்டோஇம்யூன் டிசீசஸோடைய சிவியாரிட்டி வந்து ஓரளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் அந்த கான்செப்ட் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் வந்துகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இன்னும் ஒரு இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அகைன் நம்மளுடைய இதுலேயே இந்த விரதம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம், ஒரு பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு லஞ்சோ ஏதோ ஒன்றுத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம்.
ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரூட்டை ஒன்று சாப்பிடுவோம், நைட்டு மட்டும் லைட்டாக ஒரு டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவோம். இது நிறைய பேர் ரிலீஜியஸ் பேசிஸில் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் உண்டு. அந்த விரதம் இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இம்யூன் சிஸ்டம் ரீஜெனிவேட் ஆகும். இது வந்து எந்த மாதிரி இதில் வந்துட்டு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும்னா, இப்போ முஸ்லீம்ஸ் வந்து 1 month ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அரப் பேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் அப்படின்றத முடியும் போது ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணும்போது அது முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ரீஜெனிவேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய உணவு பழக்க முறை, நம்மளுடைய எக்ஸசைஸு, நம்மளுடைய ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் எஸ்பெஷலி, அப்புறம் ஹவ் வி யூனோ லைக் கண்ட்ரோல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இம்யூன் சிஸ்டத்தில் ஒரு டைரக்ட் எஃபெக்ட் இருக்குது. அதை சைக்கோஸ்டோமேட்டிக் டிஸார்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நியூரோ இம்யூனோ எண்டோக்ரைன் நெட்வொர்க்னே உண்டு. நியூரோ அப்படின்னா பிரெயின் ரிலேட்டட், இம்யூனோனா இம்யூன் சிஸ்டம், எண்டோக்ரைனா எண்டோக்ரைன் சிஸ்டம். அப்போது ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இந்த இம்யூன் சைட்டோகைன்ஸ் அண்ட் அதர் திங், இது மூணுமே இன்டர் ரிலேட்டட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இந்த ஆக்சிஸே வந்துட்டு டிஸ்டர்ப்ட் ஆகிடும். அப்போது உங்களுக்கு இம்யூன் டிஸ்ஃபங்க்ஷன் மட்டும் வராது, அது கூட எண்டோக்ரைன் டிஸ்ஃபங்க்ஷன், அது கூட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சேர்த்து வரும். ஸோ we should always aim to maintain a balance in the neuro-immune endocrine axis. Follow-up question. நீங்கள் இப்போ சொல்கிறத வச்சு பார்த்தா இதுவே லைஃபோட ஒரு நபருக்கு ரொம்ப பெரிய வேலையாகவே இருக்கும் போல. லைக் நார்மல் லைஃப் ஸ்டைலோடு சேர்த்துக்கிட்டு இது எப்படி நம்ம ஹவு டு வி மேனேஜ்? ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கான்செப்ட், இந்த அவேர்னஸ் நமக்கு வந்துச்சுனாலே we know how to control. ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. we have so many இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், அண்ட் பொரிச்ச பொருட்கள் விச் கேன் இன்டியூஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும் அப்படின்ற காமன் விஷயம் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும். யோகா, ஓகே, சிம்பிள் மெடிடேஷன் மூலமாக நம்ம மைண்டுக்கு ஓரளவுக்கு சாந்திப்படுத்த முடியும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹோமியோஸ்டாசிஸ் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது இன்னொன்று விஷயம். 3வது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ரொம்ப நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு கூட இல்லை, காலையில் ஒரு 2 வாக்கு, ஈவினிங் ஒரு 2 வாக்கு பண்ணிங்கனாலே there would be so much of benefit இல்லையா? ஸோ இது எல்லாமே சிம்பிளாக நம்மளால் வந்துட்டு மாடிஃபை. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை, ஒரே நாளில் வந்துட்டு உலகமே வந்து அழிஞ்சு போட போகிறது இல்லை இல்லையா? எனி ப்ராப்ளம் இட் வில் ஆல்வேஸ் எவென்ச்சுவலி ஹேவ் எ சொல்யூஷன். அந்த அளவுக்கு நமக்கு மென்டல் மெச்சூரிட்டி இருந்தாலே ஈஸியாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணலாமே. அனைவருக்கும் இது ரொம்ப அருமையான கேள்விகள், நிறைய விளக்கம் கொடுத்துப்பாங்க நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஆஃப்லைன் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். நம்ம தேங்க்யூ நோட் சொல்லிவிட்டு முடிச்சிக்கலாம் செஷனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு சார் அவைலபிளாக இருப்பாங்க, வேறு ஏதாவது கொஸ்டினாக கேட்டுக்கோங்க. தேங்க்யூ நோட் சொல்கிறேன். நன்றி. திரும்ப அனிதா ஆனந்த், நம்மளுடைய சென்னை மாவட்ட அறிவியல் மாவட்ட துணை செயலாளர், குரோம்பேட்டை அறிவியல் கிளையின் செயலாளர் திரும்ப அனிதா ஆனந்த். வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு காலேஜில் ஒரு நல்ல ஒரு லெக்சரர் கேட்ட மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். தெளிவாகவும் இருந்தது, ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகத்துலேயும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான மிஷின் எதுன்னு கேட்டால் எதோ யோசிப்போம். ஆனால் வந்து மனிதனோட உடம்பு தான் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதில் இவ்வளோ வேலை நடக்குதா அப்படின்ற ஒரு சின்ன பார்ட்டில் ஒரு இம்யூன் சிஸ்டம் எவ்வளோ வேலை செய்யுது நம்ம உடம்புலன்னு கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு இருக்கிறது டீரெக். நீங்கள் வந்து நான் லைஃப் ஸ்டைலில் சார் லாஸ்ட்டாக முடிக்கும் போது ரொம்ப அழகாக முடித்தாங்க. நம்மளோட ஃபுட் ஹேபிட்டையும் நீட்டாக மெயின்டைன் பண்ணி லைஃப் ஸ்டைலையும் ரொம்ப அழகாக அமைச்சிட்டோன்னா எதுக்குமே நமக்கு நோய்க்கான அவசியமே இருக்காது. அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நம்ம உடம்புல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். சர்டிஃபிகேட்ஸ் சைன் பண்ணி வாங்கிக்கிறேன். சரி.